இறைவணக்கம். ஓம் நமச்சிவாய. ஒரு வாழ்க குருவே துணை. இறையருளும் ஒருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகள் எல்லாருடைய மனதிலும் அனுதினமும் இறங்கட்டும். அவருடைய ஆசியும் அருளும் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த கலையானது அவர்களுக்கு செல்வாக்கையும் சொல்வாக்கையும் புகழையும் பேரும் புகழும் தரும். மாயாண்டி சாமிகள் ஆசீர்வாதத்தால எல்லாம் சிறப்புற்றுள்ளன. உலகம் யாவும் தாமுட வாக்களும் நிலை வருத்தலும் நீக்கலும் நீங்கள் ஆலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சிறன். இந்த கலையை எல்லாருக்கும் சென்றடையணும். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நம்ம இன்னைக்கு வணக்கம். அதாவது எண்ணியல், நியூமராலஜி, அதாவது இந்த எண்ணியல் அல்லது நியூமராலஜி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கலை. வெளிநாட்டில் ஜீரோ என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஆங்கில எழுத்துக்களில் தான் இந்த மதிப்பீடு செய்திருக்காங்க. ஆங்கில எழுத்துக்கள், அதாவது இங்கிலீஷ் லெட்டர்ஸ். மொத்த இங்கிலீஷ் எழுத்துக்கள் 26 எழுத்து இருக்கு. அந்த எழுத்துக்களை வைத்துத்தான் உலகம் முழுவதும் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக அதை ஆய்வு செஞ்சாங்க. தேவ பாஷை அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேவ மொழியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை சமஸ்கிருதத்தில் பார்த்தோம்னா அந்த இஷ் புஷ் அப்படின்னு சவுண்டு வரும். அதே சவுண்டு தான் ஆங்கிலத்திலையும் இருக்கும். உலகளவு ஆண்டு இருக்காங்க, ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதனால ஆங்கிலத்தின் எழுத்துக்களினுடைய தன்மையை வைத்துத்தான் எடை போட்டிருக்காங்க. நம்பர் 1. 2வது, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. காலங்களை எப்படி பிரிச்சிருக்காங்க நாள் அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழர்கள், மூதாதையர்கள், இந்தியர்கள் காலையில சூரிய உதயம் இருந்து மறுநாள் சூரிய உதயமாகும் வரை ஒரு நாள் அப்படின்னு நம்மளால பிரிச்சிருக்காங்க, சக்தி யுகத்துல இருந்து. ஆனா கலியுகத்துல ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, இரவு 12 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை அது ஒரு நாளாக கணக்கெடுத்து. ஆனா நம்ம நியூமராலஜி எப்படி எடுத்துக்கணும்னா, இரவு 12 மணின்றது இரவு 12 தான். இதுல சந்தேகம் வரக்கூடாது. சார் நான் 5 மணிக்கு விடியலை சார், விடிஞ்ச பிறகுதானே சார் இந்த நம்பரு, என்ன சாமி இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்க மனசுல குழப்பம் வரக்கூடாது. அதனால இந்த குழப்பத்துல விட்டுறணும். அப்ப 26 எழுத்துக்கள் நமக்கு தெரியும். ஆங்கிலத்துல அந்த ஏபிசிடி நமக்கு தெரியும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மதிப்பீடு செஞ்சிருக்காங்க, மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. ஒரு எழுத்துன்னா இந்த எண், இந்த இது. அந்த காலத்துல கிரேக்கர்கள் தான் இந்த எழுத்துக்கள், கோள்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சு அதற்கு ஆற்றல் இருக்கு. அது மின்காந்த சக்தி கோள்கள்ல இருந்து, நட்சத்திரத்திலிருந்து கோள்களுக்கு கோள்கள்ல இருந்து நம் பூமிக்கு வருது. அது வரும்போது இந்த வடிவத்தில் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதை நம்ம ஆங்கில எழுத்துக்கள். அடுத்து நம்பர்ஸ். நம்பர்ல அடிப்படையானது என்னன்னா 0 முதல் 9 வரை தான் எழுத்துக்கள். நான் எண், அதாவது நம்பர்ஸ், எண்கள். இப்போ 0வுக்கு மதிப்பு இல்லை. 0வை கண்டுபிடிச்சவங்க நம்ம இந்தியர்கள். ஆனா 1லிருந்து 9 வரை எழுத்து. இந்த 0லிருந்து 9 வரை எழுத்து வச்சுதான் எல்லா எழுத்துக்களையும் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடிப்படையா வச்சுக்கோ. இப்ப நல்லா கவனிங்க, ஓட பாருங்க. எடுத்தோடனே எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எண்கள் தான் நம்முடைய கண்கள், எண்கள் தான் நம் எண்ணங்கள். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணுக்கும் அந்த நினைப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத மறக்கக்கூடாது.
அப்ப அந்த எண்களுக்கும் நம்ம தொடர்பு இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நம்ம ஆய்வு செய்ய போறோம். சரி, இப்ப 1 1 அப்படிங்கிற அந்த எண்ணு, இந்த எண்ணு எந்த எழுத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா, ஏ அப்படிங்கிற ஒரு கும்பிடுற ஒரு இடம், இப்படி கும்பிடு போட்டு ஊட ஒரு கம்பு வச்சோம்னா ஏ. பாருங்க, ஏ அப்படின்னா ஒரே ஒரு கம்பு மட்டும் வச்சோம்னா, ஒரு கோடு போட்டோம்னா அது ஐ. அடுத்து ஜே, மேல ஒரு கோடை போட்டோம்னா ஜே. அடுத்து கியூ, ஒரு 0 போட்டு அதுக்குள்ள ஒரு கோடை இழுத்து விட்டோம்னா கியூ. ஒய்னா ஒரு கோடை படுக்கு போட்டு அதுல ஒரு கோடை வச்சோம்னா ஒய். அப்ப பாருங்க, ஏங்கிற எழுத்துக்குள்ள என்ன இருக்குன்னா நம்பர் 1 இருக்குன்னு அர்த்தம். ஐங்கிற எழுத்துக்குள்ள நம்பர் 1 இருக்குன்னு அர்த்தம். ஜேன்னா 1. இப்ப இங்க பாருங்க, ஏங்கிற எழுத்து ஒரு பேர்ல முதலும் தொடங்கும் வரும், கடைசியிலையும் வரும். ஏங்கிற எழுத்து கடைசியிலையும் வரும், முதலையும். ஐயா அதே மாதிரிதான், முதல்லையும் வரும், கடைசியிலையும் வரும். நம்ம பேர்கள்ல முதல்ல வரும். அடுத்து ஜேங்கிறது முதல்ல வரும், கடைசியிலையும் வரும். கியூங்கிறது அதே மாதிரிதான், முதல்ல வரும், கடைசியில வரும். ஒய்ங்கிறது ரெக்கார்டு போடலையா? ரெக்கார்டு போட்டிருக்கியா? ஏயா? இல்ல, சந்தேகம் வந்து சார் கேட்டேன். இப்ப ஒரு பேர்ல முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும், இப்ப பாருங்க, ஒய்ங்கிற எழுத்து முதல்லையும் வரக்கூடாது, கடைசிலையும் வரக்கூடாது, நடுவுல வரலாம். ஆனா ஐயே முதலையும் வரலாம், கடைசிலையும் வரலாம். ஆனா 2 தடவைக்கு மேல ஐயா அதிகமா ஒரு பேர்ல வரக்கூடாது, வந்தா சிறப்பு இல்லை. ஆனா ஜே வரலாம், முதல் எழுத்து கடைசி எழுத்து வரலாம், வெற்றி. ஜேங்கிற எழுத்து வரலாம். இந்த 4 5 எழுத்துக்களும் ஒன்றின் மதிப்பை பெற்றுள்ளது அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கோம். அப்ப இதனுடைய வேல்யூ என்ன? உங்க பார்த்தோன்னே ஒய்னா 1, கியூனா 1, ஜேனா 1, ஐ 1, ஏ 1 அப்படிங்கிறத. இந்த 1ங்கிறது என்ன அப்படின்னா முதன்மையானது. சூரியன், சன்னு. அப்ப 1 அப்படின்னா சன்னு. அவர் தான் தலைவர், அவர் தான் ஆள்றவங்க. இந்த உலகத்தையே, இந்த பிரபஞ்சத்தை, இந்த கோள்களையே கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கிறது சூரியன் தான், தன் கண்ட்ரோல்ல. அப்ப கண்ட்ரோலர் ஆபீசர் யாருன்னா ஒண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்து. இப்ப அடுத்து 2ன்னா பி அப்படின்னா 2, கே ஆர். இதுக்கெல்லாம் பாருங்க, இந்த நம்பரை பாருங்க, இப்படி நோக்கி போகும், சைட்ல நோக்கி போகும் கோடு. பி, கே, ஆர், இதுக்கெல்லாம் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கு தலைவர் யாரு? சந்திரன். அம்மா தான் நமக்கு தலைவர். அது அப்பா தலைவர், இதுக்கு அம்மா தலைவர். 2ஆம் நம்பர் சந்திரன். அப்போ 3 இஸ் த ஓனர் ஆஃப் த நம்பர், வேல்யூ ஆஃப் த நம்பர். அப்போ ஒரு இந்த எழுத்து பிங்கிற எழுத்து, கேங்கிற எழுத்து, ஆறுங்கிற எழுத்து, இப்ப பிங்கிறது முதல்ல வரும். பெரும்பாலும் பிங்கிறது முதல்ல வரும், கேங்கிறது முதல்ல வரும் நம்ம தமிழ் மொழியில். ஆறுங்கிறது முதலையும் வரும், கடைசிலையும் வரும், ஃபர்ஸ்ட்லயும் வரும், லாஸ்ட்லயும் வரும். அப்ப இந்த 2 என்பது சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வருகிறது. அப்ப நம்ம இருந்து நிக்கிறது என்ன பார்க்கணும்? பிங்கிற எழுத்து 2, கேங்கிற எழுத்து 2, ஆறுங்கிற எழுத்து 2, ஆறுங்கிற எழுத்து சந்திரன், பிங்கிற எழுத்து சந்திரன், கேங்கிறது சந்திரன் அப்படிங்கிறது.
அடுத்து சிக்கு போறோம். சீனா சந்திரன், சீனா குரு பகவான். இந்த இடத்துல ஜூபிட்டர். அப்ப சி ஜி எல் எஸ், சி ஜி சி ஜி எல் எஸ். அப்ப இந்த சிங்கிற எழுத்தும் ஜிங்கிற எழுத்தும் எல் என்ற எழுத்துக்கும் எஸ்ங்கிற எழுத்துக்கும் யார் பொறுப்பேற்றுக்கிறார்? குரு பகவான் பொறுப்பேற்றுக்கிறார். இவர்தான் அவர் ஆள்றாரு. அப்ப இந்த 3ஆம் நம்பருக்குள்ள யார் இருக்கான்னா குரு பகவான் இருக்காரு. 3ஆம் நம்பருக்குள்ள குரு பகவான் இருக்காரு, 2ஆம் நம்பருக்குள்ள சந்திரன் இருக்காரு, 1ஆம் நம்பருக்குள்ள சூரியன் இருக்காரு. இந்த சிங்கிற எழுத்துக்குள்ள குரு பகவான் இருக்காரு, ஜிங்கிற இடத்துல குரு பகவான் இருக்காரு, எல்ங்கிற இடத்துல குரு பகவான் இருக்காரு, எஸ்ங்கிற இடத்துல குரு பகவான் இருக்காரு. அடுத்து 4 4 அப்படின்னா ராகு பகவான், ராகு. அப்ப டி ராகு, எம் ராகு, டி ராகு. இந்த டிங்கிற எழுத்தும் டிங்கிற எழுத்து எம் எழுத்துக்குள் ராகு இருக்கிறார். அப்ப 4ஆம் எண்ணுக்குரிய கிரகம் யாரு? ராகு பகவான். டிங்கிற கிரகத்துக்கு லெட்டருக்கு யாரு ஓனரு? ராகு பகவான். DMT அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ராகு பகவான் அது கண்ட்ரோல். அடுத்து 4ஆம் எழுத்துக்கு அடுத்து 5ஆம் எழுத்து புதன் பகவான், மெர்க்குரி. 5னாலே புதன், மெர்க்குரி. அப்ப EHNEHNX எக்ஸுக்கு எக்ஸ் அப்படின்னா 5, என்னன்னா 5, ஹச்னா 5, என்ன 5. அப்ப இதுக்குள்ள யார் இருக்கா? புதன் பகவான் இருக்காரு. நம்ம அழுத்த திருத்தமா சொல்லணும் அப்படின்னா புதன் இங்கே இந்த எழுத்தில் ஆளுகிறார் அப்படின்னு. அப்ப இந்த மெர்க்குரி என்ற அந்த புதன் பகவான் இந்த எழுத்துக்குள் இருக்கிறார். அப்ப இந்த ஈங்கிற எழுத்து பார்க்கும் போதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? மெர்க்குரி இருக்காரு, புதன் இருக்காரு. 5ஆம் எண்ணுக்குள்ள யார் இருக்காரு? புதன் இருக்காரு அப்படின்னு. 6னா சுக்கிரன், வீனஸ். 6க்குள்ள சுக்கிரன் இருக்காரு, வீனஸ். இதுக்கு என்னன்னா UVW 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 இதெல்லாம் ஒரே மாதிரி சேஃபா இருக்கும். W 2 U, அதனால UVW. இதுல சுக்கிரன் இருக்காரு. அதனால சுக்கிரன்ங்கிற அந்த கிரகம், வீனஸ்ங்கிற அந்த கிரகம் இந்த 6ஆம் நம்பருக்குள்ள இருக்கு. அப்ப 6ஆம் நம்பரை பார்க்கும் போதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? 6ஆம் நம்பர் பஸ் போகுது அப்படின்னு சொன்னோன்னே என்ன செய்யணும்? அது சுக்கிரன் போகுது அப்படின்னு சொல்லணும். 7ஆம் நம்பர், 7ஆம் நம்பர்னா ஓ இஜெட், ஓ இஜெட், ஓ எழுத்தும் இஜெட் எழுத்து. அதுக்கு என்ன கிரகம் வச்சிருக்காங்க? 7ஆம் நம்பருக்கு, 6ஆம் நம்பருக்கு சுக்கிரன், 5ஆம் நம்பருக்கு புதன் பகவான். அப்ப 6ஆம் நம்பர்னு சொன்ன உடனே அந்த சுக்கிரனை UVW அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கணும். UVW. அடுத்து 7ஆம் நம்பர்னா OZ அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ கேது பகவான், 7ஆம் நம்பர்னா கேது பகவான். அதுக்கு அடுத்து 8 அப்படின்னாலே சனி பகவான், சேட்டன். F வரணும், P. நம்ம F எழுத்து பெரும்பாலும் நம்ம பேர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனா P எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால இந்த Pங்கிற எழுத்து அங்க யார் வந்திருக்கா அப்படின்னா நல்லா பாருங்க. இப்ப இந்த Pங்கிறது 8, சேட்டன் அப்படிங்கிறது. 9க்கு
எழுத்து கிடையாது. ஆனால் செவ்வாய் பகவான் தான் அந்த எழுத்தை ஆளுகிறார். செவ்வாய் பகவான் 9 நம்ம இருக்கிற எழுத்து 9 என்பது செவ்வாய் பகவான். அப்ப நம்ம 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா அதுக்குள்ள யார் இருக்கான்னு நினைக்கணும், செவ்வாய். சரியா? இப்ப எழுத்துக்கள் எப்படி நம்ம நம்பர்ஸ்ல கொடுத்தாங்க, இத கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஜீரோ. ஜீனோ அந்த காலத்திலே அவங்க அம்மா கைரேகையை ஆய்வு செய்யறாங்க. இந்த கைரேகையை வச்சுத்தான் இந்த நியூமராலஜியை அன்னைக்கு அவர் டெவலப் பண்ணிருக்காரு. அந்த காலத்துல யாரு பிறந்தா எவங்க பிறந்தா யாருக்கு ஜாதகம் இல்லை. அதனால கையில வச்சு கை பார்த்த உடனே இது கிரகங்களை இந்த கைக்குள் வைத்து மேடுகளாக ஆக்கினார். இந்த கைரேகையில இந்த கைக்குள்ள மேடுகளாக்கி எந்த மேடு உயர்ந்திருக்கிறது, எது உச்சமா இருக்கிறது, எது நீசமா இருக்கிறது, அதன் அடிப்படையில பேர் வச்சிருக்காங்க. அப்ப கைரேகை தான். இப்ப பாருங்க, இந்த கைரேகையில கட்டவரலுக்கு கீழே இருக்கிறது சுக்கிரமேடு. இது சுக்கிரமேடு. இந்த ஆள்காட்டி விரல் கீழே இருக்கிறது குருமேடு. நடுவிரலுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு. இந்த மோதிரவரல் கீழே இருக்கிறது இந்த சூரியமேடு. இந்த சுண்டு விரல் கீழே இருக்கிறது புதன்மேடு. இந்த ஆள்காட்டி விரலுக்கு பெருவிரலுக்கு நடுவில் இருக்கிறது உள் செவ்வாய். அப்படியே இங்க வந்தா வெளி செவ்வாய். இந்த இடத்துல இருக்கிறது சந்திரமேடு. நடுவுல இருக்கிறது ராகு கேது மேடு அப்படின்னு கண்டுபிடிச்சு. இப்ப எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த இடத்துக்கு அவனை பேரை வச்சுட்டாங்க ஜாதகம் இல்லாத காலம். இப்படித்தான் ஜாதகத்தையும் கைரேகை உள்ளத்தில் உள்ளதுதான் உள்ளங்கை. ஒரு மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு இடத்துல விட்டு தோட்டத்துல விட்டு பார்த்தோம்னா அவன் மனசு எப்படிப்பட்டு தெரிஞ்சணும். அங்க இருக்கிற பழம் காயெல்லாம் போய் தொட்டு பார்ப்பேன், பறிப்பான். அப்ப எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு உள்ளங்கையில இருக்கு. உள்ளங்கையில தான் கிரகங்கள் ரேகைகள், அதை வைத்து பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் ஜாதகம் வந்துருச்சு, சரி அதை விட்டுரு. ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் பேரை வச்சாங்க. இன்னைக்கு நியூமராலஜிங்கிறது வெரி பாப்புலர். இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயம் சொல்லும். ஒரு நிமிஷம். ஹலோ, வணக்கம்மா. நான் நியூமராலஜி கிளாஸ். நீங்க யாருமா பேசுறது? மிஸ் இதுல அம்மா அப்படியா? இது ஜோதிட வகுப்புமா? உங்க நம்பர் நீங்க ஜோதிடர் இல்லையா? சரி சரி. அப்ப இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்காங்க. இப்ப இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சா? யாராவது ஒருத்தர் மைக்க ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்ததுக்கு போகணும். இல்ல சார். இப்ப நான் உங்களை கேள்வி கேட்கலாமா? கேளுங்க சார். கேட்கலாம் சார். சரி. இப்ப ஒரு நம்பரை பார்த்தோன்னா, ஒரு எழுத்தை பார்த்தோன்னா அந்த எழுத்து என்ன கிரகம்ங்கிறத சொல்லணும். சொல்லலாம் சார். சொல்லலாம் சார். சரி, அதனுடைய நம்பர் வேல்யூ நமக்கு தெரியணும். நான் ஒரு பேர் எழுத போறேன். யாராவது ஒருத்தர் அப்படியே அந்த பேருக்கு கீழே அந்த நம்பரை சொல்லணும். அதை கூட்டி எத்தனை நம்பர்ல வருதுன்னு சொல்லணும். இந்த நியூமராலஜி அட்மிஷன் குரூப்புக்கு லிங்கே போகலாம் நிறைய பேர் போடுறாங்க. நீங்க மாயா ரிஷி ஜோதியில லிங்க் கொடுத்திருக்கீங்க. ஆமா, நியூமராலஜி அட்மிஷன் ஒரு குரூப் இருக்குல்ல, அதுல லிங்க் வரலன்னு எல்லாரும் போட்டிருக்காங்க சார். இவங்க விஸ்வநாதன்றவரை போட்டிருக்காரு சார். விஸ்வநாதனா? ஆமா, ரெண்டு பேர் போட்டிருக்காங்க. ஆனா அதுல லிங்க் இல்லாதனால அவங்களால வர முடியல. இதுலதான் வரணும். நம்ம மாயா ரிஷி தானே வரணும்.
இன்னொரு குரூப் இருக்கு நியூமராலஜி அட்மிஷன். அதுல அது வந்து அட்மிஷன் மட்டும் தானமா? ஓஹோ. அதுல வராது. விஸ்வநாதன் இதுல பார்க்க சொல்லணும். விஸ்வநாதன் யாராரு சொல்லுங்க, பேரை சொல்லுங்க அவங்களா. விஸ்வநாதன் கொடுத்திருக்காரு, இன்னொருத்தர் தெய்வான்னு போட்டிருக்காங்க, யாருன்னு தெரியல. தெய்வா உள்ள வந்துட்டாங்க. நான் வந்துட்டேன். விஸ்வநாதனா? விஸ்வநாதன் தான் லிங்க் வரவில்லைன்னு கொடுத்திருக்காரு. இப்ப இந்த இதுக்கு ஒருத்தர் நம்பர் போடுங்க, யாராவது ஒருத்தர் போட்டு சொல்லுங்க. 3161 மொத்த நம்பர் சொல்லுங்க. 3 1 6 1 டோட்டல் 11. யாராவது ஒருத்தர் டோட்டல் 11. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சந்திரன் சார். சந்திரன் சார் ஆதிக்கம் 2ஆம் நம்பர் சார். அப்ப இந்த பேர் வந்து சந்திரன் ஆதிக்கம் உள்ள பேரா மாறுது இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? 3 கூட்டல் 1 கூட்டல் 6 1 ஈக்குவல் டு 11. இதை கூட்டணும்னா 1 1 2. அப்ப இந்த பேர் எந்த கிரகத்தின் ஆதிக்கத்துல இருக்கு? சந்திரன். மூன் சந்திரன். ஒரு தாய்மை உள்ளத்தோடு இருப்பாரா சார்? இப்ப 2ஆம் நம்பர் சந்திரன் வர்றதுனால வர்றேன். இது வேலை செய்ய மாட்டேங்குது. இது ஐயா சொல்லுங்க. 2ஆம் நம்பர் சந்திரன் வர்றதுனால சார் இவர் இறக்க குணம் நல்லா தாய்மை உணர்வோட இருப்பாரா அப்படின்னு. நம்ம இன்னும் பலனுக்கு போல இல்ல. சரி சரி. பலனுக்கு போகும்போது என்னன்னு பார்ப்போம். இப்ப நமக்கு இது தெரியுதான்னு பார்க்கணும். சரி. வேகமா போய் விஸ்வநாதன் வந்துட்டாங்க பாருங்க. ஐயா விஸ்வநாதன் ஐயா, ஹலோ. ஜாயின் ஆயிட்டார் சார். ஆயிட்டார். ரைட். இப்ப இந்த ஸ்டெப் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுங்க. ரைட். அப்ப இந்த பேரு எந்த யாராவது மைக் ஆன் பண்ணிருங்க. 2-3 பேர் விஸ்வநாதையா மைக் ஆஃப் பண்ணிருங்க. இப்ப பாருங்க, ஒரு பேர் எழுதுறேன். இப்ப போடுங்க. ஐயா யாராவது இப்போ ஒருத்தர் போட்டு சொல்லுங்க. குருஜி 32 வருது. வெரி குட். 32 வருதுன்னா 32 கூட்டுங்க 5. அப்ப இந்த எண்ணம் எப்படி ஆயிடுச்சு? யாருடைய கண்ட்ரோல் போயிடுச்சு? புதன் ஆதிக்கம் உள்ள பேர். அப்ப புதனுடைய ஆதிக்கம் உள்ள பேர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரைட். சரி, இன்னும் அதுக்கு ஒன்று பாருங்க. யாருக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த எதற்கு பார்க்கலாம்னா, பேருக்கு பார்க்கலாம், ஊருக்கு பார்க்கலாம், மொபைல் நம்பருக்கு பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரு காரு பஸ் வாங்கணும்னா பார்க்கலாம். இப்ப எது வாங்கினாலும் எண்களை பார்க்கலாம். சார் இனிஷியல் சேர்க்கணுமா சார்? இனிஷியல் சேர்க்கணும். இப்ப பாருங்க, எதை எடுத்தாலும் சரி,
அதுக்கு நம்ம எந்த ஆதிக்கத்தில் இந்த எண்ணம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த எண்ணம் கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, அது என்ன இருக்கு அப்படின்னா மின்காந்த சக்தி. இது கூட மின்காந்த சக்தி இருக்கு. ஒரு எண்ணுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மின்காந்த சக்தி அதுக்குள்ள இருக்கு. அந்த ஆற்றல், அந்த ஆற்றலை நாம் பார்க்கணும். சரி, இப்ப ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒண்ணு எப்படி முடிவு பண்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க, 1ஆம் தேதி பிறந்தாலும் சரி, 2ஆம் தேதி பிறந்தாலும் சரி, 3ஆம் தேதி பிறந்தாலும், 4ஆம் தேதி பிறந்தாலும், 5ஆம் தேதி பிறந்தாலும், 6ஆம் தேதி பிறந்தாலும், 7ஆம் தேதி பிறந்தாலும், 8ஆம் தேதி பிறந்தாலும், 9ஆம் தேதி பிறந்தாலும், இந்த 1ஆம் தேதி பிறந்தாலும் சரி, 19ஆம் தேதி பிறந்தாலும் சரி, 28ஆம் தேதி பிறந்தாலும், இதெல்லாம் எந்த ஆதிக்கத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம்? இப்ப இது அதே மாதிரி பாருங்க, 20, 29. இப்ப பாருங்க, 19 கருத்து இப்படி எழுதணும். 21, 22, 23, 24, 20, 24, 25, 26, 27. அடுத்து 30, 31. பாருங்க, பாருங்க. இப்ப இந்த 3 எழுத்துல பிறந்தாலும் யார் என்ன ஆதிக்கா? இப்ப 28ஆம் தேதி பிறந்தாலும் சரி, அவர் என்னன்னு சொல்லணும், அது என்ன நம்பர்ன்னு சொல்லணும். ஒண்ணுதா? 1ஆம் நம்பர். சூரியன் 1ஆம் நம்பர்னு சொல்லணும், சூரியன் சொல்லணும். இப்ப 2ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி பிறந்தா அவர்கள் என்ன சொல்லணும்? சந்திரன். இப்ப 3ஆம் தேதி பிறந்தாலும் சரி, 21ஆம் தேதி பிறந்தாலும், 30ஆம் தேதி பிறந்தாலும் அவர்கள் என்ன சொல்லணும்? 3 குரு. 4, 22, 31 பிறந்தால் 4ஆம் தேதி சொல்லணும், ராகுன்னு சொல்லணும். 5, 23, 5, 23 அப்படி பிறந்தா 5ன்னு சொல்லணும், புதன். அடுத்து 6, 24 பிறந்தா 6 சுக்கிரன். 7, 25 பிறந்தா கேது. 8, 26 பிறந்தா சனி. 9, 27 பிறந்தா செவ்வாய். இது புரியுதான் பாருங்க. அப்ப இதுல எந்த நம்பர் பார்த்தாலும் நம்ம மனசுல என்ன வரணும்? 1னா சூரியன். அப்படி வரிசையா சொல்லுங்க. 1னா சூரியன், 2னா சந்திரன், 1, 19, 28 சூரியன் சார். ராகு, 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனி, 9 செவ்வாய். இப்ப 1ஆம் தேதி இந்த 1 ஆதிக்கம் உள்ளவர் ஒருத்தர் பிறந்துட்டாரு. 1ஆம் தேதியா 19ஆம் தேதி 28ஆம் தேதி பிறந்துட்டா அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறது, அவருக்கு இணக்கமா இருக்கிறது யாருன்னா 4ஆம் தேதி பிறந்தவர். ஒன்னாம் தேதிக்காரவோ 1ஆம் நம்பர்காரவோ 4ஆம் தேதிக்காரவோ கல்யாணம் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, இணக்கமா இருப்பாங்க. 2ஆம் நம்பர்ல பிறந்தவங்க 7ஆம் நம்பர்காரர்களை கல்யாணம் பண்ணா ரொம்ப இணக்கமா இருப்பாங்க. 3ஆம் தேதினா 9 இணக்கம். இந்த ராகுனா 1 இணக்கம். இந்த புதன் அப்படின்னா 8. சுக்கிரன்னா 1, கேதுனா 2. புரியுதா? 8 8க்கு 1.
9 9க்கு 3. ஏன் சார் இதனால வருது? ஏன் இப்படி வருது? என்ன காரணம்? இந்த எண்கள் வந்து இந்த ஒண்ணுங்கிறது வந்து இந்த ராகுங்கிற எண் மேல இந்த ராகுங்கிற எண் மேல அந்த அட்டாச். ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க, சூரியன் இருக்காருல்ல, இந்த சூரியன் ராகு சேர்ந்தாத்தான் சூரிய கிரகணம். பார்த்தீங்களா? சந்திரனோட கேது சேர்ந்தாத்தான் சந்திர கிரகணம். புரியுதா? அப்ப இந்த எண்ணுக்காரர்களுக்கு இந்த எண்ணுக்காரர்கள் எந்த எண்ணுக்காரங்க 4, 22, 31 எப்படி இருப்பாங்க? ஒரு அட்டாச்சா இருப்பாங்க, நட்பா இருப்பாங்க, ஆதரவா இருப்பாங்க. இவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வாங்க. உங்களை ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு சுக்கிரன் ஒருத்தர் 6ஆம் எண்ணுக்காரர்களுக்கு யாரு அட்டாச்சா இருக்காரு? சூரியன். சூரியன் அட்டாச்சா இருப்பாங்க. இப்ப 7ஆம் எண்ணுக்காரருக்கு யாரு அட்டாச்சா இருக்காங்க? சந்திரன். இப்ப செவ்வாய்க்கு யாரு அட்டாச்சா இருக்காங்க? குரு குரு சார். இப்ப ஒருத்தர் ஒரு இடத்துல போகும்போது, ஹலோ, வணக்கம், நோ கன்செப்ட் இல்லையா? இல்லை 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 இல்லை, நோ நோ நோ. நீங்க வேற 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 பார்த்துக்கீங்க ஐயா. நீங்க பாட எனக்கு வேலை. இப்ப ஒரு சந்தேகம் சார். ஒரு சந்தேகம் சொல்லுங்க சார். இப்ப நீங்க சந்திரன், கேது, சூரியன், ராகுக்கு சொல்லிட்டீங்க. அதுபோல குருவுக்கு ஏன் செவ்வாய் வந்து நட்பா இருக்கு? சுக்கிரனுக்கு ஏன் சூரியன் நட்பா இருக்கு? சனிக்கு ஏன் சூரியன் நட்பா இருக்கு? இப்ப பாருங்க, குரு இருக்காருல, இந்த குருவுக்கு வந்து செவ்வாய் தான் நண்பர். ஏன் அப்படின்னா காலபுருஷன் 1வது வீடும் 9வது வீடு 5வது வீடு ஒரே திரிகோணம் தானே. இந்த செவ்வாய்ங்கிறது, இந்த குரு இருக்காருல, இந்த செவ்வாய் இதுவும் நல்ல கிரகம். இந்த செவ்வாய் ரெண்டு பேரும் இந்த குரு மங்களமான விஷயம், மங்களகரமான விஷயம். இது மங்களம், இது சுபம். இந்த 3க்குள்ளையும் இந்த 9க்குள்ளையும் செவ்வாய்க்குள்ளையும் குருக்குள்ளதான். குரு அப்படின்னா ஒரு நீதிமான் மாதிரி. ஆனா செவ்வாய்ங்கிறது அந்த நீதிமான பாதுகாக்கிறது, ப்ரொடெக்ஷன். அவர் தான் வந்து செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறது. அதே மாதிரி இப்ப ராகு வந்துட்டோம், அது சூரியன் சொல்லிட்டோம். இப்ப புதனை பாருங்க, புதன் அப்படிங்கிற கிரகத்துக்கு சனி பகவான் தான் நட்பானவர். இவர் 2 பேரும் நண்பர்கள், புதனும் சனியும். இப்ப சனியுடைய வீட்டுல இருந்து 5வது வீடு 9வது வீடு தானே புதனா இருப்பாங்க. அப்ப இந்த புதனுக்கு சனிதான் தேவை. இந்த புதன்ங்கிறது வந்து வியாபாரி, சனிங்கிறது வந்து அடிமட்டத்துல இறங்கி வந்து ஒரு வியாபாரம் பண்றவங்களை பாருங்க. வஞ்சாலும் வஞ்சிட்டு போனாலும் சரி கோபம் வராது. வாங்கினாச்சு, என்னன்னாச்சு வேணும், அது வேணும், இது வேணுமா அப்படின்னு கேட்கக்கூடியவாருன்னா அந்த புதன் தான். சனி வந்து ஊழியம் பண்றதுல கெட்டிக்காராது. அப்ப இவங்க 2 பேருமே நண்பர்கள். ஆனா சுக்கிரன் யாருன்னா சுகபோக வாழ்க்கை. சுக்கிரன் என்ன செய்வாருன்னா எல்லாத்தையும் அனுபவிப்பாரு. சூரியன் என்ன செய்வாருன்னா வேலை செய்ய மாட்டாரு, வேலை வாங்குவாரு. சூரியன் ஆதிக்கம் உள்ளவர் கூட போனோம்னா நம்மதான் டீ வாங்கி கொடுக்கணும் சாமி. சாமி வேலை செய்ய மாட்டாரு, வேலை சொல்லுவாரு, வேலை வாங்குவாரு. அப்ப சுக்கிரன் என்ன செய்வாருன்னா சொல்றது செய்யணும்னா செய்து போடுவார்.
சிறப்பா செய்யற மாதிரி செய்வாரு. இவருக்கு நடிக்க தெரியும். யாருக்கு தெரியும்? சுக்கிரன். ஒரு கலைஞர். செந்தில்குமார், செந்தில் மாதிரியா? ஆ? செந்தில் ஒரு காலத்துல வந்து எல்லாம் சொல்லுவாரு, ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டாரு, அந்த மாதிரி தானே? ஆமா ஆமா செய்வாரு. இவர் எப்படின்னா ஒரு தோசை சுட்டு கொடுக்கறதுன்னா 3 தோசை செஞ்சு வருவார். அட்வான்ஸா செய்வார் சுக்கிரன். ருசியான ஆளு. அடுத்து பாருங்க, ருசியான ஆளு. இவர் புஷியான ஆளு. சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ரொம்ப புஷியா இருப்பாங்க. சரி, அடுத்து யாரு வர்றோம்? இவர் பார்த்துட்டோம். ஏற்கனவே ஒரு கேது, அவர் சந்திரன். கேது என்ன செய்ய? வேணான்னு சொல்லும். சந்திரன் ஏமாத்தோம். சந்திரன் என்ன செய்யும்? ஆத்தா வந்து நம்மள சோறு விட்டும் போது சந்திரனை பார்த்து தானே ஏமாத்தி சோறு விட்டுச்சு. பார்த்திருக்கலாம், நைட்ல சாப்பாடு விட்டும் போது ஆத்தாக்கலாம் அந்த காலத்துல, அந்த காலத்துல சந்திரனை பார்த்து அவளே சந்திரனை பார்த்து அந்த வர்றாரு, மாமா வர்றாரு, அதோ பாரு அம்புலி மாமா அப்படின்னு சொல்லி நல்லாவை பார்த்து அந்த மாதிரி பாட்டி உட்காந்து உலகத்துல சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்தினாங்களா இல்லையா? கற்பனை பண்ணாங்களா இல்லையா? அதனால இவங்க 2 பேரும் ஒரு அட்டாச் ஆயிடும். சந்திரனும் கேது. சனி உங்களுக்கு தெரியும். சனி வந்து சூரியனுடைய மகன். சனி வந்து சூரியனுடைய மகன். அப்பனுடைய மரப்புலதான் சனி வாழ முடியும். அதனால சனிக்கு சூரியனுக்கு சேராது அப்படின்னாங்களே. சனி வந்து என்ன செய்வாருன்னா சூரியனுக்கு எகென்ஸ்ட் இருப்பாரு. ஆனா சூரியன் என்ன செய்யறாருன்னா அரவன்ஸ் போவாரு. நான் பத்த பிள்ளை இல்லையா? இவன் நொண்டி பிள்ளை. அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பாரு. அவனுக்கு சப்போர்ட் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா செவ்வாய் பாருங்க, செவ்வாய் என்ன செய்வாருன்னா யாரு கட்டுப்பட மாட்டாரு, அடங்கப்படாது. ஆனா குரு என்ன பொறுமையான ஆளு. பார்த்து போடா அப்படின்னு சொல்றாரு. குரு சொன்னா கட்டுப்படுவாரு. குரு சொன்னாலும் கேட்பாரு, செவ்வாய் இல்லைன்னு கேட்க மாட்டாரு. அப்ப வீரமான ஒருத்தனும் விவேகமான ஒரு நண்பரும் சேரும்போது நமக்கு அற்புதம் நடக்கும். இப்ப இந்த கான்செப்ட் புரிஞ்சா? ஒரு எண்ணுக்குள் இவ்வளவு 10ஆம் தேதி 12ஆம் தேதி கிழமை இல்லையா? 10ஆம் தேதி 11ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி அது எதுவுமே போடலையா? 10ஆம் தேதி 11 12 போடவே இல்லையா? போடலையா? சரி, ஒண்ணு போட்டுமா? 10ஆம் தேதினா 10ல 1 சூரியனா எடுத்துக்கிறோம். இப்ப பாருங்க, இது 10ஆம் தேதி 11ஆம் தேதி 20ஆம் தேதி 29ஆம் தேதி இதுதானே சொன்னீங்க? இத போட்டுக்காங்க கூட்டிக்க வேண்டியதுதான் சார். சரி, இப்ப இதுல என்ன செய்ய போறீங்க? பார்க்கும்போதுதான் நீங்க எந்த இதுல யாரு வலிமையானவர்கள் பிறந்த, இப்ப என்ன செய்ய போறோம்னா பிறந்த தேதிதான் இதோட திரும்பி வர்றேன் அப்படிம்பாங்க. பிறந்த தேதிங்கிறது இந்த பெர்த் நம்பர். இந்த பெர்த் நம்பர்னு சொல்லலாம், அல்லது உடல் எண், அல்லது மனம் எண். ஐயா யாரையா பேசிட்டே இருக்காரு? கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க சார். மியூட் பண்ணிங்க. சரி, இப்ப புரியுதான்னு பாருங்க. இப்ப என்ன புரிஞ்சிருச்சு நமக்கு? பிறந்த தேதிதான் அவர்களுடைய குணத்தை சொல்லும். குணம். அப்ப இது யார் மாதிரி? லக்னம் மாதிரி. அப்ப பிறந்த தேதிதான் லக்னம்.
இதுல புரியுதா பாருங்க, பிறந்த தேதிதான் லக்னம். இப்ப இந்த எண்ணுடைய ஒன்னாம் எண்ணினுடைய குணம் என்ன அப்படின்னா, நிர்வாகம் பண்ணும், இரக்க சிந்தனை இருக்கும், அடுத்தவர்களுக்கு உதவும், ஆனா எதிர்பார்ப்புதான் உதவும், எதிர்பார்ப்போட உதவும் அப்படின்னு. அதான் ஒன்னாம் எண்ணினுடைய. ஐயா பிரபாகர் ஐயா, ஐயா நீங்க ஆள் மட்டும் போட்டுருங்கய்யா. வர்றேன். என்ன பூசி போட்டுக்கு போல சரி. அப்ப பிறந்த எண்ணை வைத்து லக்னமாய் குணத்தை தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவது என்ன செய்யும் அப்படின்னா, ஏற்ற இறக்கம் உள்ளது, அடுத்தவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறோம். ஒன்னாவது எண்ணை எதிர்பார்க்கும், கற்பனை வளம் உள்ளது, கனவு காணும். இரண்டாவது எண்ணம் என்ன செய்யும்னா கவலைப்படும், இறக்கப்படும். அன்பு, கருணை, பரிவு, பாசம் தான் இந்த இரண்டாவது நம்பருக்கு உண்டு. ஒருத்தர் வந்தோன்னு வாங்க சாப்பிடலாம்னு கேட்டா ரெண்டாம் நம்பர், வாங்க தலைவா எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒன்னாம் நம்பர். மூணாம் நம்பர் வணக்கம் ஐயா வாங்க. நாலாம் நம்பர் எப்ப வந்தா நல்லா இருக்கியா அப்படின்னா நாலாம் நம்பர். அண்ணாச்சே எப்படி இருக்கீங்க அப்படின்னா வாங்க தம்பி வாங்கண்ண அப்படின்னு சொன்னா புதன். குருன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வாங்க சரிவா இருக்கீடா அப்படின்னு. சுக்கிரன்னா சந்தோஷமா மகிழ்ச்சியா எல்லாரும் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கா இல்ல. சனிங்கிறது பார்க்கும், அப்படியே மேலைங்களையும் பார்க்கும். கடைசிகளுக்கு நல்ல ஐயா எப்படி இருக்கிய, செவ்வாய்னா நல்லா இருக்கா அப்படின்னு. அவ பாருங்க எப்படி இருக்காங்க. அப்ப எந்த நம்முடைய வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்துகிறது. அப்ப பேர் முதல் என்ன பார்த்துட்டோம், பிறப்பு எண் பார்த்துட்டோம், குணத்தை பார்த்துட்டோம். குணம்தான் லக்னம். அப்ப ஒரு எண் இருக்குன்னா அந்த எண்ணுல ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா, அந்த தேதியில அந்த கூட்டு தேவையில எண்ணில பிறந்துட்டாருன்னா அவருக்கு அந்த ஆதிக்கம் வந்து விடுகிறது. சரி, இப்போ ஒருவருடைய லக்னத்துல சூரியன் இருந்தால் இந்த ஒன்னாம் நம்பர் ரெண்டாம் வேலை செய்யுது. இந்த லக்னத்துக்கு 6, 8, 12 சூரியன் இருக்கும்போது ஒன்னாம் நம்பர்ல பிறந்தவர்களுக்கு சில கஷ்டங்களை கொடுக்கிறது இந்த நம்பர். இந்த சூரியனால இந்த தேதியில பேர் வச்சாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒன்னாம் நம்பர்ங்கிற சூரியனோட ராகுகள் சம்பந்தப்பட்டாலும் பிரச்சனையை தரும். ஜாதகம் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். அப்ப இப்படி பிறந்த தேதியை வைத்து நாம் அவருடைய குணங்களை சொல்லலாம். சரி, அப்ப மின்காந்த சக்தி இந்த எண்ணில் இருக்கு. இந்த எண்ணுக்கு அடுத்து பிறப்பு எண் பார்த்துட்டோம். இப்ப கூட்டு எண், கூட்டு எண், கூட்டு எண்ணா என்னன்னா நிதி எண். ஒருவருடைய பிறந்த டேட்டா பர்த்தை கூட கூட்டணும்னா அதுக்கு பேர் கூட்டு எண். ஏதாவது ஒரு டேட்டா சொல்லுங்க. 25, 10, 25,
10 10 1974. 1974. இது தூரம் அப்படியே கூட்டணும். இது ரெண்டும் கூட்டம் எவ்வளவு வரும்? 7. இது வந்து ஒண்ணுலயே வரும் இல்லையா? சரி, இதை கூட்டம் என்ன வரும்? ஒண்ணுலயே வரும். 21. இதை கூட்டம் என்ன வரும்? 7 வரும். இதை கூட்டம் எவ்வளவு வரும்? 2ஆம் நம்பர் சந்திரன் சார். பூரா கூட்டம் என்னங்க பாருங்க. இதை 7 கூட்டி இப்படி வச்சுக்கோங்க. 7, 8, 9, 18, 25, 25, 29. இது ரெண்டே கூட்டணும்னா 2. அப்ப இதுல பாருங்க, இந்த இது வந்து கேதுவா வந்துருச்சு. அதனால அது என்ன வந்துருச்சு? சந்திரனா வந்துருச்சா? நட்பு சார், நட்பு வந்துருச்சு. ஆனா நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா, இந்த 2ஆம் நம்பரைத்தான் கூட்டு எண்ணி எடுத்துக் கொள்கிறோம், விகை எண்ணை எடுக்கிறோம். ஆதி எண் என்பது பிறந்த தேதி என்றும், விகை எண் என்பது கூட்டுத்தொகையும். பிறந்த தேதி, பிறந்த மாசம், பிறந்த வருஷத்தை வைத்து நாம் கூட்டிக் கொள்வதற்கு பேர் விதி எண் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்ப பிறந்த தேதியும் விதி எண்ணும் நட்பு எண்ணாக இருக்க வேண்டும், பகை எண்ணாக இருக்கக்கூடாது, அதாவது விரோதமான குணமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பேரை இந்த 2 எண்ணுக்கு சாதகமாக வைத்துக் கொண்டவர்கள் வெற்றி கொள்வார்கள். இப்ப இந்த அம்மா வந்து இப்ப சொன்னது யாரு? பேர் சொல்லுங்க. தனலட்சுமி. இப்ப தனலட்சுமி அம்மா சொல்லிட்டாங்கன்னா, இந்த 2ஆம் எண்ணுக்கும் இந்த 7ஆம் எண்ணுக்கும் நட்பு தரக்கூடிய ஒரு எண்ணின் பேர் அமைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அப்ப பெயர் கூட்டு எண் என்பது, பெயர் என்பதுதான் பேரும் புகழையும் தருது. அப்ப பெயர் கூட்டு எண் என்பது 3வது. 1வது என்னது? பிறந்த எண்ணு, பிறந்த தேதி எண்ணு, பிறப்பு எண்ணு, அடுத்து விதி எண்ணு, அதுக்கடுத்து பேர் எண்ணு, பேர் கூட்டு எண்ணு. இந்த 3 நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்ப புரியுதா? அப்ப வயசுல சொல்லுங்க, முதல் எண்ணு பேர் என்ன சொல்லணும்? இன்னொரு விளக்கமா சொல்லுங்கய்யா. ஐயா விளக்கமா சொல்லுங்கய்யா. சொல்றேன், விளக்கமா சொல்லுங்கய்யா, இந்த இடம் புரியலைங்கய்யா. இந்த சொல்றேன். கூட்டு எண், கூட்டு எண் எப்படின்னா, இங்க பாருங்க, இது 2ஐ கூட்டணும். இந்த 2 கூட்டினா எத்தனை? 25, 7. இத 1 கூட்டினா 1. 7ஓட 1 கூட்டினா 8. 8ஓட 1 கூட்டினா 9. 9ஓட 9 கூட்டினா 18. 18ஓட 7 கூட்டினா 25. 18, 7, 25 சார். 25ஓட 4 கூட்டினா 29. 29ஓட 2ஓட 9 கூட்டினா 11. 11 1 கூட்டினா 2. இந்த 11 போடணும். இப்ப 11 தான் உள்ளோட கூட்டினா 2. இப்ப புரியுதா? 7, 2. புரியுது சார், புரியுது சார். இப்ப உங்க டேட்டா பர்த் சொல்லுங்க சார். 2/12 1953. 2/12 1953. 53 பாருங்க. இப்ப 2 1 3 ஒரு 2 5 6 6ஓட 9 கூட்டினா 15. 15ஓட 5 கூட்டினா 20. 20ஓட 3 கூட்டினா 23. 23 2 கூட்டினோம்னா 5. அப்ப 5 எந்த கிரகத்தோட ஆதிக்கத்துல வந்துடுறாரு? அந்த விதி என்ன? புதன் ஆதிக்கத்துல வந்துடுறாரு. ஆனா பிறப்பு எந்த ஆதிக்கத்துல இருக்கு? சந்திரன். சந்திரன் இருக்கு. இது 2 இருக்கு, அது 5 இருக்கு. இது யார் யோகமான எண்ணுன்னா இதுதானே வலிமையான 5 புதன் வலிமையானவர். அப்ப இதற்கு பேர் எண் வந்து அந்த 5 எண்ணுக்கு சாதகமாகவும் நட்பாகவும் இதுக்கு பாதிக்காத எண்ணாக இருந்தால் இவர் பேரும் புகழை அடைவார், இல்லைன்னா அடைய மாட்டார். இப்ப இதுவரை புரிஞ்சு பாருங்க. குருஜி தனலட்சுமிக்கு போட்டீங்கல்ல,
போறது இல்ல. நியூமராலஜி நம்பருக்கு சொல்லவே இல்லையே. நாங்க இன்னும் பேர் கூட்டணிக்கே போகல இல்ல சார் இதுக்கு போட்டதுனால நான் அதை கேக்குறேன். அது இல்ல, இது வந்து எதுக்கு போட்டிருக்கோம்? விதி கூட்டணி கூட்டணி விதிகள் என்னவா இருக்கு, பெயர் என்ன இருக்குன்னு நம்ம போகல இல்ல, இந்த சப்ஜெக்டே போகல இல்ல. ஓகே சார். பிறந்த எண் பார்த்துட்டோம். அப்ப பிறந்த தேதி எண், கூட்டு எண், அப்ப விதி எண், இத மதியன்னு வச்சுக்கோங்க. எது இது உடல் எண், அது உயிர் எண். அது ஏதாவது ஒண்ணு எதை வச்சுக்கலாம்? இது உடல் எண், அது உயிர் எண். உயிர் எண்ண எப்படி வந்துச்சு, உடல் எண்ண வந்து இஷ்டமா இல்லையா? சரி, இன்னொரு டேட்டா சொல்லுங்க. 16 16 10 10 1986. நீங்களே சொல்லுங்க. உயிர் எண் எவ்வளவு? உடல் எண் எது? உடல் எண். உடல் எண் எது? உயிர் எண் 7. உடல் எண் 7. இதை கூட்டுனா ஐயா போட்டு 32 வந்துச்சுயா. 37 9 14 18 32 7 8 9 16 சுக்கிரன் 18 18 18 36 36. எத்தனை வந்துச்சு? 32 வந்துச்சு. 5 புலன் வந்துச்சு. 5 வந்துச்சா? அப்ப என்ன இருந்தது? உயிரின் எவ்வளவு? 5. இதுல எது என்ன வலிமையான என்ன? உயிர் எண் தான். புரியுதா? இன்னும் ஒரு மேட்ச் இதாவது கரெக்டா லக்னமா அம்மை கரெக்டா கண்ணி லக்னம் அமைதியா. அப்ப அண்ணன் இவருக்கு வந்து புதன் நல்லா இருக்காருன்னு சொல்லு. சரி, இது புரிஞ்சுல. இப்ப நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்துட்டோம்? உடல் எண் பார்த்துட்டோம், உயிர் எண் பார்த்துட்டோம். இது பெயர் எண் பார்க்கணும். பெயர் எண் இப்ப பாருங்க. இதுக்கு போங்க. 1 5 3 1 5 1 4 5 1 5 கூட்டுங்க. 6 10 20 31. 34. எத்தனை வருது? 25 26 4 31 31 3 1 4. அப்ப எவ்வளவு வருது? 4. 4 யாரு? ராகு. அப்ப ஒரு பேருக்கு யாரு எழுதி உட்காந்துருக்கா? ராகு. ராகு. இவர் பேருக்குள் சாமி நமஸ்கார். ஆமா, நியூமராலஜி அதேதா ராகு. சார் அப்ப எதுவுமே பிரம்மாண்டமா இருப்பாரா? பலனுக்கு அப்புறம் போவான். முதல் யாரு இங்க உட்காந்துருக்கான்னு பாருங்க. சார் என்னோட எழுத்து இதுல கூட்டுனதுல சுக்கிரன் சார். இந்த வர்றேன் அவசரப்படாது. ஒரு நிமிஷம். இப்ப பாருங்க, இந்த பேருக்குள்ள யாரு உட்கார்ந்து ஆட்சி செய்யறா? ராகு என்ன செஞ்சோம்? சீருமா? பிரம்மாண்டமா இருப்பாரு. இல்ல, முதல் சீரும் மோசடி பண்ணுவாரு. மோசடி அப்படி சீருவாரு. பாம்பு என்ன செய்யும்? சீரும். முதல் வந்து சீரும். சீரும் சார். சீரும். அடுத்து இந்த ராகுவோட குணம் என்னன்னா, எந்த இடத்துக்கு போனாலும் நான் பெருசா காட்டிக்கிறோம். ராகுனா எதுவுமே பிரம்மாண்டத்தை குறிக்கும் சார்.
பாம்படிச்சு அது தலையை தூக்கி அது பாம்பு ஆடுறதுன்னு வச்சுக்கல, எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமா நம்ம பார்ப்போம் சார். பிரம்மாண்டமா இருக்கும் சார். அப்ப ஒரு பேர் போட்டோம்னா அந்த பேருக்குள் எந்த கிரகம் இருக்கிறது, எந்த நம்பர் மூலமாக வந்தது அப்படின்னு பார்க்கணும். அப்ப இது ஒரு இன்சியல் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப மாறிக்கிறேன் சார். இன்சியல் கொடுக்கலாம். இப்ப இன்சியல் கொடுங்க. இப்ப 6 கொடுத்துட்டாரு. இப்ப 2 சேர்த்துட்டாங்க அது கூட. அப்ப என்ன ஆயிடுச்சு? 4ஓட 2 சேர்ந்தோட என்ன ஆயிடுச்சு? சுக்கிரன் மாறிடுவார் சார். வெரி குட். காரியக்காரர் ஆயிட்டாரு சார். ஏதோ பணம் பத்தி சிந்தனையா இருக்கும். இல்ல இப்ப என்ன பண்ணாரு, இதுவரை ஆடுன ஆட்டம் சரியா இருக்காரு. பிரம்மாண்டமான ஆட்டம். யாருனால சரியா இருக்காரு? அப்பானால. இந்த இடத்துல யாராவது உட்காரலாம் தெரியுமா? அப்பா உட்காரலாம், அம்மா உட்காரலாம், ஊர் உட்காரலாம். ஊர் வந்து உட்காரலாம். ஊரை கூட்டு உட்கார வைக்கலாம். உங்க தெய்வத்தை கூட்டு உட்கார வைக்கலாம். ஆனா கிரகங்களையும் கோள்களையும் நட்சத்திரங்களையும் இந்த பேருக்கு முன்னால் சேர்க்கக்கூடாது. சிறப்பல்ல. இப்ப தேவாலய ஊர் பேர் என்னது? மேட்டுப்பாளையம். அப்ப இந்த இடத்துல பாளையம் சேர்த்துக்கலாம். இப்ப பாளையம் போடுறோம். பாளையம் இது நம்பர் போடுங்க. 8 1 3 1 1 1 4 கூட்டுங்க. 8 9 10 13 14 15 16 20 27 27 9 9 13 14 15 16 20 வருது சார். 8 9 நல்லா கூட்டலாம். இங்க பாருங்க 20. இப்ப ஏற்கனவே அவர் வந்து 31 இருக்காரு இல்லையா? 31 இருக்காரா இல்லையா? நீங்க பாரு 7 மாதிரி இருந்துச்சு. டவுட் கேளுமா சார். நீங்க இப்ப 2 சேர்த்தோனே உங்களுக்கு 6 சுக்கிரனோட ஆதிக்கம் வந்துருச்சுல. ஆமா. அப்புறம் ஏன் பாளையம் சேர்க்கறீங்க? இல்ல சேர்க்கலாம்னு சொல்றேன். சேர்க்கிறாரு எந்த விருப்பம்? யாரா சேர்க்கணும் யாரை சேர்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? யார சேர்ப்பீங்க? அப்பா பேர் சேர்க்கலாம், அம்மா பேர் சேர்க்கலாம், தெய்வத்தின் பேரை சேர்க்கலாம். தலைவர் பேர் சேர்க்கலாமா சார்? தலைவர் பேர் சேர்த்தோம்னா தலைவர் வந்து உட்கார்ந்து சொல்லுவார்களா? தலைவர்னா யாரு? தலைவர்னா யாரு? அவர் அந்த அம்மா கேட்கிறாங்க. அவரு இருப்பாங்களா சார்? கட்சி தலைவர் அப்படின்னு இருப்பாங்களா? கட்சி தலைவர் பேர் வச்சா அவங்க மாதிரி ஆயிட முடியுமா? ஒரு சிலர் வைப்பாங்களா சார்? ரஜினி முருகன் அப்படி வைப்பாங்களா? ரஜினி முருகன், கமல் கண்ணன், ஊர் பேர் வைக்கலாம்ல? மதுரை முத்து சார். நம்மளுக்கு தேனி முருகன் வைக்கலாமா? தேனி முருகன் வைக்கலாமா? பாத்துக்கிறோம். முருகன்ங்கிற பேரு பல கஷ்டங்களை அனுபவிக்கிற பேரு சார். அது 5ஆம் நம்பர் புதன் வந்துச்சு சார் அன்னைக்கு பார்க்கும்போது. சரி. இப்ப பாருங்க, இப்ப நான் சொல்ற வரைக்கும் சப்ஜெக்ட் புரியுதான்னு பாருங்க. ஒரு பேருக்குள் என்ன ஐயா முருகன் இல்லவா? பேருக்குள்ள வந்து இவ்வளவு சக்தி இருக்கு, யார் இருக்கா அப்படின்னு ஐடென்ட் பண்றோம். பிறந்த தேதியையும் பிறந்த கூட்டெண்ணையும் பேர் என்ன சரி வர்ற மாதிரி செட்டம். அப்ப மனிதனுக்கு என்ன புரியுது? ஒருவன் பிறப்பை மாற்ற முடியாது, ஒருவனுடைய உடலை மாற்ற முடியாது, ஆனால் பேரை மாற்றிக் கொள்ளலாம். இப்ப என்ன அர்த்தம்னா, இந்த பேர் எண் அப்படிங்கிறது 1ஆம் பாவம் லக்ன பாவம். கூட்டு எண் என்பது 5ஆம் பாவம். பேர் என்பது 9ஆம் பாவம்.
இது பூர்வ புண்ணியம், இது பாக்கியம். அப்ப விதியை மாற்ற முடியாது, லக்னத்தையும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த 9 என்ற பாக்கியத்தை நாம் மாற்றிக்கொள்ளலாம், தெய்வீக ஆற்றலை நாம் மாற்றிக்கொள்ளலாம். சொன்னதை ஒண்ணு கூட திருப்பி சொல்லுங்க சார். அப்படியே மறுபடியும் சொல்லுங்க சார், புரியல. ஒரு லக்னம் போட்டாதான் தெரியும். முதல்ல என்ன நம்பர் பார்த்தோம்? பிறப்பு எண் பார்த்தோமா? உடல் என்ன? ஆமா சார். உடல் என்ன என்னன்னு சொன்னோம்? லக்னம் சொன்னோமா? லக்னம். ஆமா சார். அப்ப இது உடல் ஒண்ணு. இது 5வது இடம். இது விதியன், இது மதியன், இது விதியன். அப்ப பேரன் 9ஆம் பாவம். பேரன் புரியுதா? அப்ப எதை நம்ம மாற்றிக்கலாம்? இதையவே மாற்ற முடியாது, ஆனா இதை மாற்றிக்கொள்ளலாம். இதை யாருக்கு தெரியாம மாற்றிக்கொள்ள வேண்டும்? இந்த மதியனுக்கும் விதியனுக்கும் ஒற்றுவர்கள் மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அங்கேயே விலங்கு வந்துடும். அதே மாதிரி ஒரு பேருக்கு நாள் ஊர் சேர்க்கும் போது லைட் சவுண்ட் வந்தா அது பவரா இருக்கும். நல்லை வசந்தம், மல்லை வசந்தம், நல்லை கண்ணன், முல்லை நடவரசு, வைகை செல்வன், பார்த்தீங்களா? அப்படி இருக்கிறான். புரிஞ்சா உங்களுக்கு? ஐயா ஜெயராஜா சொல்லுங்கய்யா. புரிஞ்சா உங்களுக்கு? கொஞ்சம் புரியலைங்கய்யா. என்ன புரியல மட்டும் சொல்லுங்க. லக்னத்துல மதி என்றீங்க, உயிர் என்றீங்க. இப்ப முதல்ல மதியம் என்ன? மதி என்ன? அறிவு. ஆமா, அறிவு அது என்ன? பிறந்த தேதியா? டேட்டா பர்த். பிறந்த தேதி கூட்டு எண் 5ஆம் இடம். சரிங்கய்யா. பிறந்த உங்க பேரை கூட கூட்டினோம்னா 9ஆம் இடம். சரிங்க, இது தெரியுதுங்கய்யா. அவ்வளவுதான். இப்ப இதை மாற்ற முடியும். விதி, விதி எண், விதியை மாற்றீங்களா? மாற்ற முடியும். பெயரை மட்டும் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஜாதகத்துல ஒருத்தனுக்கு பேரும் புகழ் எந்த பாவத்தில் இருக்குன்னா 3ஆம் பாவத்திலே இருக்கு. அதுதான் தைரிய வீரிய ஸ்தானம். தைரிய வீரியம் இல்லைன்னா அவருக்கு பேரும் புகழ் இருக்காருங்க, பராக்கிரமம் இருக்காருங்க. ஐயா புரியுதா நான் சொல்றது? அப்ப ஒருவருக்கு பேர் மாற்றம் 3ஆம் பாவத்துக்குள்ளதான் இருக்கு. அந்த புதன் தான் பேர் மாற்றம். ஐயா ஒருத்தருடைய பேரை பார்த்தாலே நம்ம என்ன செஞ்சிடணும், இந்த பேர் எந்த ஆதிக்கத்தில் உள்ளது என்று புரிந்துவிட வேண்டும். இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க, ஒரு ஊர் பேர் சொல்லுங்க. மதுரை. 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 பெரியகுளம். சரியா? சரி சார். 8 5 2 1 1 2 6 3 1 4 கூட்டுங்க. ஏதாவது நல்லா கணக்கு சொல்லுங்க, கூட்டுங்க. 34 வருது சார். 34 34 34 சார். ஏழாம் நம்பர் எல்லாது கேது. இந்த 34 கேது பெரியகுளம். மதுரை மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவமனை ஆபீஸ் எங்க இருக்கு? கேது டாக்டர் மருத்துவம் அந்த காலத்துல பெரியகுளத்தில் உண்டு. அப்ப எப்படி வச்சிருந்தாருங்க கேதுடைய ஆட்சி. மருத்துவத்துக்கு ஃபேமஸா சார்? மருத்துவத்துக்கு ஃபேமஸ் இல்ல, மதுரை ராஜாஜி மருத்துவனுடைய தலைமை இப்பதான் வெள்ளக்காரி அந்த
அவங்க அங்க வச்சிருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய ஹெட். ஆமா. ஃபேமஸான இடம் கேளுனா சிறப்பானது, எதையும் சுயநலமாக செயல்படாது அப்படின்னு. சரி, இந்த பெரியவரம் இன்னொரு இப்ப இது வந்து பேர் இருந்துச்சா? சார் யாரோ மைக் ஆன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றாங்க. யாரோ மைக் யாரு ஆன் பண்ணி மைக் ஆஃப் பண்ணுங்களேன். பெயர் எண் எவ்வாறு இயங்குகிறது? யாராவது ஒருத்தர் தான் கேட்டாத்த பதில் சொல்லுங்க. இப்ப பாருங்க, அடுத்து இப்ப ஏதாவது இன்னொரு பேர் சொல்லுங்க. ஒரு ஊர் பேர் சொல்லுங்க. மதுரை. 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 இத போடுங்க. 4 1 4 6 2 1. எப்படி இருக்குங்க? வசீகரமான நம்பர், ஃபேமஸான நம்பர். ஆமா சார், 1 தலைமையகம் மாதிரி இருக்கு சார். மதுரைங்கிறது ஃபேமஸ். 19. சரி, வெறும் புகழான எண்ணெய் 19. இப்ப வரணும் சார். கோயம்புத்தூர் போடுங்க சார். கோயம்புத்தூர். கூட்டுதா? கூட்டுதா? 8 சனி. ஆமா சனி சார் 8. வலுவான ஊரு. வலுவான ஊரு. தொழிலாளர்கள் அதான் அங்க போனவங்க பணியாளிருக்காங்க. 8ஆம் நம்பர் என்னது? வேலைக்காரன். வேலைக்காரன். இந்த ஊருக்கு நான் போயிருக்கேன். சிவகங்கையில இருந்து போயிருக்கோம் சார். கோயம்புத்தூருக்கு TORE தானே சார்? TORE என்ன பண்ணுவாங்க அவங்க? TOREயா? அப்பதான் இப்ப 7 ஆச்சுங்க. இப்ப என்ன இருந்தாங்க? 36 ஆயிடுச்சா? 9. இதுவும் நல்லா இல்லையானே? 9. சரியா? செவ்வாய் ஆகி போனது. அதாவது அங்க ஒரு அம்மன், அதாவது அந்த கொங்கு நாட்டுல ஒரு கோமணவல்லி அம்மன் அந்த ஒரு அம்மன் அரச காலத்துல வச்சிருக்காங்க. அவங்க ஆண்ட ஊர் செவ்வாய். ஆகுமா? செல்வாக்கான ஊர் இல்லையா? கோணியம்மன் ஊருங்கய்யா. கோணியம்மன் கோயில். கோணி மாரியம்மன். கோணியம்மன். கோணியம்மன் மிக பழமையான கோயில் இல்லையா? ஆமாங்கய்யா. சரி, அடுத்து ஐயா, எண்களை ஆண் எண், பெண் எண், அலி எண் அப்படின்னு பிரிக்க போறோம். இப்ப ஆண்னா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆண்னா என்ன? மேல்னா என்ன? பெண்ணுன்னா என்ன? யாராவது சொல்லுங்க. ஆண்னா என்னது? ஆளுமை. பெண்ணுனா? பெண்ணுனா சாந்தம், பொறுமை, தியாகம். பேணுதல், பாதுகாத்தல், பெண்மை. ஆள்றது ஆளுதல். ஆளுதல். அப்ப அந்த ஆண் எண்கள் எது அப்படின்னா 1 3 9 2 4 6. என்னென்ன நம்பருக்கு இல்லாம இருக்கு? 5 இல்லையா? 7 இல்லையா?
8 இல்லையா? இது அலி நம்பர், இது அலி நம்பர். இது டபுள் கலந்ததுன்னு சொல்லணும். அலி நம்பர்னு சொல்லக்கூடாது, டபுள் ரெண்டையும் கலந்துள்ளது. இது போத் கேரக்டர். இதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். எது இந்த நம்பரு எப்படி சூழ்நிலையில அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். ஆனா இந்த நம்பரு, இந்த நம்பருக்குள்ள ஒரு ஆண் பிறந்தான்னா அந்த ஆண் கொஞ்சம் வீரமாக நிற்பான். இந்த இடத்துல இருந்தா இது பெண்ணு பொருளாதாரத்தை நீடிப்பார்கள். ஐயா புரியுதா? ஐயா புரியுதாயா? புரியுது சார். இப்ப ஒரு பெண்ணை போய் இங்க பிறக்கிறான்னு வச்சுக்க, ஒரு பெண் இந்த நம்பர்ல பிறந்துட்டா இந்த 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் காரரை பார்த்தா அச்சாச்சா இருப்பாங்க. இதுல ஒரு ஆண் பிறந்துட்டா இந்த நம்பர்ல இருக்கக்கூடிய பெண்களை பார்த்தா அச்சாச்சா இருப்பாங்க. சார் பெண்ணு 1, 3, 9ல பிறந்த பெண் தைரியசாலியா இருப்பாங்களா சார்? ஆமா, தைரியசாலியா இருப்பாங்க, ஆண்களை விரும்புவாங்க. இது என்ன செய்வாங்க, பெண்ணா பிறந்துட்டா பெண்களை ஆண் ஒண்ணுங்களை பிறந்துட்டானா பெண்களை விரும்புவா. இவங்க 2 பேரையும் விரும்புவாங்க. புரியுதாயா? இப்ப 8ஆம் நம்பர் பிறந்துட்டோம்னா அவங்க 2 பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்கயா. எதை பார்க்கணும்? டேட் மட்டுமா? ஆன் 139 போட்டிருக்கீங்களா? டேட் மட்டுமா ஃபுல்லா கூட்டு என்ன? முதல் என்ன சொன்னேன்? பிறப்பு எண்ணு சொன்னேன். 2வது என்ன சொன்னேன்? கூட்டு எண். 2ம் கலந்தது தானே எல்லாமே. சார் கடைசியா வர்ற அந்த இது மட்டும் சார் இல்ல, முதலா இப்போ அந்த அம்மா கேட்டதுக்காக அவங்க சொல்லிட்டு போயிடுவான். பிறப்பன் பெருசா விதியம் பெருசான்னு கேட்கிறாங்க அவங்க. உடம்பு பெருசா உயிர் பெருசான்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? 2 பெருசுதான். உடம்பும் பெருசுதான், உடம்பும் பெருசு உயிரும் பெருசு. அப்ப உடம்புக்கு தகுந்தாப்புல உயிருக்கு தகுந்தாப்புல பேர் இருக்கணுமா இல்லையா? என் ஊர்ல ஒரு கண்ண நிறைய இருக்கான், அவனுக்கு வெள்ளச்சாமி பேர் வச்சுருக்காங்க. கருப்பா இருக்கவனுக்கு ஒருத்தர் வெள்ளையா இருக்கா, அவனுக்கு கருப்பு சாமி பேர் வச்சிருக்காங்க. ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க சார். இந்த எண்கள் ஆண் பெண் போர்த்துங்கிறீங்களா, அது எந்த எண்ணுங்க சார்? எந்த எண்ணா இருந்தாலும் அது அது எந்த எண்ணா இருந்தாலும் சரி, விதிய பார்த்தாலும் சரி, நீங்க மதிய பார்த்தாலும் சரி, 2க்குமே பவர்னு சொல்லியாச்சு. ஓகே சார். உங்களை பார்த்தோன்னு வேலையோட பார்த்தா உடம்புலாம் தெரியும். உள்ள போய் பார்த்தா தானே உசுறு தெரியுது. சரி, இப்ப கேரக்டர் சொல்றது பிறந்த தேரியம், அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை சொல்வது வில்லியம். இந்த 2ஐயும் தூக்கி இழுத்துறதுல தூக்கி கீழே போடுறது வேரியம். இப்ப புரிஞ்சுட்டாங்க? ஓகே சார். யாரு இதுல பெருசு? எல்லாருமே பெருசு. எல்லாரும் இம்பார்ட்டன்ட். யாரு முக்கியம் சொல்லுங்க, யாரு முக்கியம்? வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். பிறந்த எண் பெயர் என்ன வச்சு நம்ம மாத்திக்கலாம் சார். அது 2 இல்லையா பேர் என்ன வச்சு பேர் போயிடலாம்ல? எஸ் சார், எஸ் சார். தட்சணாமூர்த்தி பேர் கருணாநிதி மாத்திரமான ஓடி போயிட்டாரா இல்லையா? முத்தையா இருந்த கண்ணதாசனுக்கு கண்ணதாசன் மாத்திரம் உச்சி போயிட்டாரா இல்லையா? எஸ் சார், எஸ் சார். சின்னசாமி இருந்த பாரதி ராஜா வச்சு பாதிச்சாரா இல்லையா? அப்ப அந்த பேர் தான் அவர்களை தூக்கி நிற்பது. அந்த பேரை நாம் அமைத்து கொடுத்தால் அவர் வெற்றி பாதையை அடைவான்.
அப்ப உங்களுக்கு திரும்ப வந்துட்டேன். ரஜினி என்ற பேர் மாத்துறதுனாலதான் சிறப்பு. ரஜினி அப்படின்னு பேர் பார்த்தேன். அப்ப எப்ப அந்த பேர் மாற்றம் அவனுக்கு பொருத்தமாக இருந்தால் அவன் புகழை அடைகிறான், பொருத்தம் இல்லைன்னா கீழே வந்துடுறான். புரியுதா இல்லையா? புரியுதுங்க சார். அப்ப ஒருத்தருக்கு இயற்கையாவே நல்ல பேர், பிறந்த தேதியில பிறந்திருக்கான், பிறந்த விதியம் இருக்கும், பேர் சரியாம இருக்கும், அதனால அவன் என்ன செஞ்சிடலாம், அடைய முடியாது. அப்ப நம்ம கடமை என்ன? இந்த நியூமராலஜிஸ்டுடைய கடமை என்ன? உங்களை இன்று முதல் இந்த வகுப்பு முடியும் போது நீங்கள் ஒரு பெயர் எண்ணியல் நிபுணர், நீங்க ஒரு நியூமராலஜிஸ்ட், அது மாதிரி ஆய்வு கொடுத்துடணும். அப்ப ஒருத்தனுடைய உயர்வை எங்க வச்சிருப்பான்? பேர் வாங்கணும்பா. எங்க அப்பா சொல்லுவான், பேர் வாங்கணும்பா, நல்லா படிச்சு பேர் வாங்கணும்பா, நல்லவங்களோட பழகி பேர் வாங்கணும்டா, புகழடையணும்டா. அந்த பேர் தான் நம்மள பாப்புலாரிட்டி, ஃபேமஸ். ஒவ்வொரு எழுத்துலையும் எண்கள் இருக்கிறது மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு எழுத்துலையும் இருக்கு. எப்படி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யாருன்னா 2 தானே ஐயா? 5 ஆமா சார், ஆமா சார், 2 தானையா? 14 தானே? 5 தானே? கடவுளுக்கு இறக்க சிந்தனை இருக்குமா இல்லையா? அப்படிதானே? காலபைரவர். நாய் நன்றி உள்ளது 5. பிசினஸ் மெர்க்குரி. பாருங்க எப்படி பேரை நம்ம வைத்திருக்கிறோம். அப்ப உங்கள்கிட்ட நான் கொடுத்த எப்படி இந்த எண்ணில் பிறந்தவர்கள், இந்த பேரில் பிறந்தவர்கள், இந்த கூட்டுத்தொகையில் பிறந்தவர்கள், இந்த பேரில் பிறந்தவர்கள் இவ்வாறு இருப்பார்கள். இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன், இது வச்சிருந்தோம்னா இது சரியா வரும், இப்படி வந்தா. அடுத்து எந்த வார்த்தைனாலும் நீங்க போட்டு பாருங்க, அது கிடைக்கும். ஹெல்ப்னு சொல்றோம், இது பாருங்க 5 5 8 கூட்டுங்க 21 21 கூட்டுங்க 20. எப்படி பாருங்க ஹெல்ப். சரி, இப்ப நம்ம ஒரு பேரை எப்படி அமைச்சிருக்கோம், எது நம்ம இப்ப கண்டுபிடிச்சது மாதிரி சொல்லிடணும். முதல்ல என்ன எதை பார்க்கணும்? நம்பர் 1. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. விதியன் ஃபர்ஸ்ட். முதல் எடுத்தோம் மதியம். அத உடல் எண் சொல்லுங்க. உடல் எண், உடல் எண், உடல் எண். இது உடல் எண், உயிர் எண். உடல் எண். 2வது உயிர் எண். 3வது பெயர் எண். பெயர் எண். பெயர் இது என்ன எளிமையானது? பெயர் எண் சார், பெயர் எண். வெரி குட், இது எளிமையானது. நீங்க எப்படி வேணாலும் எழுதி போகுது, ஆனா இதை தூக்கி நிப்பாட்டணும். அப்படின்னு இப்ப உலகம் கண்டுபிடிச்சிருக்கியா, பேரன் கண்டுபிடிச்சிருக்கியா, உயிரின் கண்டுபிடிச்சிருக்கியா, பேரன் கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்லையா? எஸ் சார், கண்டுபிடிச்சிடலாம் சார். கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்ப ஒருத்தருக்கு திருமண தேதி எந்தெந்த எண்ணில் இருக்கணும்னா 2ஆம் தேதியில இருக்கக்கூடாது, 4ஆம் தேதியில இருக்கக்கூடாது, 5ஆம் தேதியில இருக்கக்கூடாது, 7ல இருக்கக்கூடாது, 8ல இருக்கக்கூடாது.
இந்த எண் திருமண வாழ்க்கைக்கு தகுந்ததாக அல்ல. 2, 4, 5, 7, 8. 2, 4, 5, 7, 8. This is not suitable for marriage. 8. ஐயா இப்ப பாருங்க. 5 நல்லது தானே சார்? 5ஆம் தேதி. 5ஆம் தேதி வந்து பேருக்கு நல்லது, இரட்டை தன்மையுடைய சார், குடும்பத்துக்கு நல்லது இல்ல. இப்ப பாருங்க ஐயா, என்னுடைய ஒய்ஃப் வந்து 5ஆம் தேதி பிறந்திருக்காங்க ஐயா. 5ஆம் தேதி 5/6/1971. கூட்டு பார்ப்போம். 20 வருது. 29. அப்ப ரெண்டா? நான் எத்தனாம் தேதி பிறந்திருக்கேன்? 12/5/1965. கூட்டுவா? 29. அப்ப எப்படி சேர்ந்து பேசுறா? 2 சார். ஐயா உங்களுக்கு 39. 30 எப்படியா 39 வரும்? 29 இதை கூட்டுங்க. 29 சரி. 29 தான் வரும். 10 எங்க வரல? யாருகிட்ட கடை வாங்குறது? 9 இருக்கு. 2, 5, 10, இது 50, அப்ப 20, 20க்குள்ளதானே 20, 29 தானே இருக்கு. ஐயா இங்க வரணும். இப்படி அமைதில்ல. ரைட். என் மகன் எத்தனாம் தேதி பிறந்திருக்காங்க பாருங்க. 21/9/1990. எப்படி பிறந்திருக்கான்? 4 சார். 4ஆம் நம்பர் வருதுங்க சார். 4ஆம் நம்பர். இது நீங்க வந்துச்சா? இது எனக்கு வந்துட்டானா? என் கூட்டாளியா வந்துட்டானா? எங்க அப்பா 30ஆம் தேதி பிறந்துச்சாரு. அப்ப இவர் வந்துட்டாரா? அப்ப குரு ஆதிக்கம் வருங்க. ஆமா சார். இப்படி சிறந்த ஒவ்வொருத்தருடைய கூட்டம் அந்த மாதிரி காமெடி. இப்ப உதாரணமா வேற மாறி இருந்தா ஒருத்தர் கண்டுக்கிற மாட்டாங்க. சார் ஒரு டவுட்டுங்க சார். சார் ஒரு டவுட்டு. சார் இப்ப 2, 4, 5, 7, 8 இந்த தேதி கல்யாணம் ஒத்து கரெக்டா இருக்காதுன்னு சொன்னீங்க. அது என்ன காரணம் சார்? ரெண்டுமே என்னையா ஏற்ற இறக்கம், நிலையில்லாத நண்பர். அது பேர் என்ன சொல்றான்? நிலை இல்லாத நண்பர், ஏற்ற இறக்கம். அதுக்கடுத்து 4 வந்து ராகு அவ்வளவு சிறப்பல்ல. அதுக்கடுத்து புதன் அலித்தன்மை. புதன் அந்தது அவ்வளவு சிறப்பல்ல. அடுத்து 7க்கு கேதுவும் சிறப்பில்ல. 8 சனியும் சிறப்பில்ல. ஏன்னா கல்யாணம் என்ன பாருங்க 3/9/1990. சார் 2 சந்திரன் தானே சார்? ஆமா சந்திரன் வந்து நிலையில்லாத எண்ணங்கள் தருமா இல்லையா? இப்ப பாருங்க மேரேஜ் எப்படி தேதி அமைந்தாருங்க? 3ஆம் தேதி. குரு விடலையா நம்மள? குரு விடவில்லை. அப்ப ஒருத்தருக்கு ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவம் எத்தனாம் தேதி நடக்குது என்று பாருங்கள். அப்ப இனிமேல் நமக்கு ஒருத்தருக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணி கொடுக்கறோம்னு இதெல்லாம் பார்க்கணுமா பார்க்க மாட்டேன் சார். இது சிறப்பு எது? இப்ப 2, 4, 5, 7, 8 சரியில்லை. நீங்க
இப்ப நல்லது வந்து எந்த தேதி நல்லது? இதுக்கு அடுத்து என்னன்னா இருக்கு அது விட நல்லது. ஒற்றைப்படி 1 3 இல்ல இதுக்கு அடுத்து என்னன்னா இருக்கு அது விட நல்லது தானே. அடுத்து உள்ள நம்பர் பூரா நல்லது சார். நல்லதுதான். ஓகே. ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்க போறோம், இது ஒவ்வொரு நல்லதுங்க அப்படின்னு அடுத்த பூரா நல்லது. ஆனா உங்களுக்கு எந்த நல்லதையும் பார்த்துதான் அந்த நல்ல தேதியை செலக்ட் பண்ணணும். பஞ்சாங்கத்துல தேதி போட்டிருக்காங்களா முகூர்த்த தேதி? அது ஐயா பஞ்சாங்கத்துல போட்டிருந்தாலும் ஒரே நாள் எல்லா கல்யாணம் நடக்குதா? எத்தனையோ தேட்டுகள் இருக்குல்ல, அது சாதகமா பாருங்க. சரிங்க. விவாக சக்கரத்துல நல்லா இருந்துச்சுன்னா எப்படி சார்? நீங்க எந்த சக்கரத்துல போட்டுக்கோங்க, நம்ம பேசுறது நியூமராலஜி ஜாதகம். இது வந்து யோகினாலே அவயோகி இது அது அதெல்லாம் தூக்கி போடுங்க. இதுக்கு இதுதான் நான் இது திறமையான இதுல நான் இப்படி வச்சு கொடுத்து புரிஞ்சிச்சு அப்படின்னு அடிச்சு சொல்லுங்க சார். இந்த டேட்டுங்கிறது இது நாளா சார்? 2 4ங்கிறது அந்த மாசத்தோட தேதியா சார், இல்ல கூட்டுத்தொகையா சார்? எது இந்த 2 4 கூட்டுத்தொகையா இருந்தாலும் டேட்டா இருந்தாலும் டேட்டுக்கு தான் முக்கியம். கூட்டுத்தொகையும் பார்க்கணுமா சார்? கூட்டுத்தொகையும் பார்க்கணும், டேட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓ சரிங்க சார். இப்ப ஒரு இதுக்கு வரேன். ஏதாவது இந்திரா காந்தி பிறந்த தேதி போடுறது 11/1918. இந்த கூட்டுனா 30 சார். 5ங்க சார். 5 எல்லாத்துக்கும் போட்டுங்க. 10 11 12 13 22 23 30 3 30 சார். 3 அப்ப 10 3 1 இருக்கா? 1 ஒரு 10 அவங்க வந்து அந்த கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு 30 அவருக்கு புகழ தருதா? குருநாடு அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவை எல்லாரும் பெரிய ஆளாத்தான் நினைப்பாங்க. ஆளுமை இருந்துச்சு சார். ஆளுமை இதுல அந்த அம்மாவுக்கு பேருந்து இந்த 3 கொடுத்துருக்கு. இந்த 1ங்கிறது நல்ல கெப்பாசிட்டியை கொடுத்துருவாங்க. குருஜி ஒரு சந்தேகம். நீங்க இப்ப உடலன் உயிரன் சொன்னீங்க, அத பேஸ் பண்ணி பெயரன் வைங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப பெயரன் வந்து எது லக்குன்னு நமக்கு எப்படி குருஜி தெரியும்? நீங்க கொடுத்துருக்கீங்கல்ல, 1க்கு வந்து 4 வந்து இதாகுது, 2க்கு வந்து 7 ஃபேமஸ் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதை வச்சு பண்றதா? அதர்வைஸ் இந்த கூட்டுத்தொகை இதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நம்ம இன்னும் பேர் வைக்கவே போலையா? இதுவரை புரிஞ்சா? ஒரு விதியன் கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு உடலன் கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு உயிரன் கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு பெயரன் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு தகுந்தாப்புல இது பேர் வைக்கணும்னா அது நட்பு என்ன பகை என்ன எப்படி இருக்குங்கிறது பற்றி போகல. பேசிக் சொல்லியிருக்கோம். பேசிக் சொல்லிட்டோம். இப்ப வந்து நம்ம எல்கேஜிக்குள்ள உள்ள வளர்ந்துட்டோம். இப்ப உங்களை எந்த நம்பர் போட்டாலும் உடனே என்ன செஞ்சிடலாம், அதை கண்டுபிடிச்சிடலாம். நம்பர்ஸுக்கு இந்த லெட்டர்ஸுக்கு நம்பர் கொடுக்குறீங்க, அதை எப்படியாவது ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இப்ப 1 வந்து AIJQY கொடுக்குறீங்க, 2க்கு BKR கொடுக்குறீங்களா, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது மாதிரி ஏதாவது ஷார்ட்டா இருக்கா? அல்லது பார்த்து எழுதுறோம்ல, ஷார்ட்டா ஏதாவது மெத்தட்? அதாவதுமா கையில வச்சுக்கணுமா? அதாவது எப்படின்னா வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணாக்க வாய்ப்பாடு இல்லையா? ஆமா, நிச்சயமா. அப்ப மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம மனசுல மூளையில ஏற்றணும். எப்படி ஏற்றணும்னா, இந்த எழுத்து கோர மாதிரி மேல போகுதா, போகுதா, அதுக்கடுத்து
ஒய்க்கு அடுத்து என்னது? ஜே ஜே. அடுத்து கியூ. கியூ ஒய் அடுத்து ஒய். இந்த எழுத்து பூரா எப்படி இருக்கு? இந்த ஒரு எழுத்து மட்டும் தான் கீழே போகுது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த எழுத்தெல்லாம் ஒரே ஒரு மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, மேல் நோக்கி இருக்கிற யாருக்கு அடிமணிய மாட்டாங்க. இது குடமா இருக்கு. குடமா இருக்கா? இது வந்து தூக்கி நிறுத்துது. இதெல்லாம் அந்த காலத்துல முட்டு கொடுப்பாங்களா இல்லையா? அப்போ இது உங்கள் தூக்கி நிறுத்தக்கூடிய எண்கள், அதுதான் ஒண்ணு. யாருக்கு அழியாது? பிகேஆர் 2க்கு பாருங்க, பி இருக்கு, அடுத்து என்ன இருக்கு? கே இருக்கு, அதுக்கு ஆர் இருக்கு. இது பூரா வரி இப்படி போகுதா? இதெல்லாம் ஒரே லெவலா இருக்கா? இப்படி போனா இப்படி ஆயிடுதா? இப்படி ஆனா இப்படி ஆயிடுதா? பிராக்டிஸ்ல நல்லா மனப்படம் ஆயிடும் சார். ஒர்க் பண்ணிக்கிட்டே, அதாவது பல தடவை சொல்லும் போது பிகேஆர் பிகேஆர் மனசுல இது வந்து நம்ம பிரெயின்ல ஏத்தணும். இப்ப பாருங்க, இதை நீங்க மனப்பாடம் கூட இந்த மனப்பாடம் ஏத்துற பிறகு ஒரு பேரை போட்டோம்னா அந்த நம்பர் நம்ம கிட்ட வந்துடும். பாருங்க, இப்ப பாருங்க, 3 2 1 6 அம்பான். உங்களுக்கு அது மூளையில ஏறுமா இல்லையா? சார் எனக்கு போட்டதுல சுக்கரம் வந்துச்சு சார். என்னோட பேருக்கு சுக்கரம் வந்துச்சு சார். தனலட்சுமி போட்டது. சரி, பார்க்கணும், பாப்போம். இப்ப நம்ம சொல்றத மட்டும் மனசுல வாங்க. பலனுக்கு வந்து தன் பேருக்கோ தன் குடும்பத்துக்கோ பார்க்காம நீங்க உள்ள ஏத்துனீங்கன்னா உங்களுக்குள்ள ஏறும். போலாம் சார். சொல்ற புரியுதா பாருங்க. இப்ப பாருங்க, அதாவது சொல்லுங்க, போடுங்க நம்பர் போட்டு சொல்லுங்க, எத்தனை வருதுன்னு. 6 5 11 12 13 வருது சார். 1 + 3 4. நல்லா போட்டுங்கம்மா. 5 6 6 4 12 வரும். 12 12 1 + கூட்டும் போது என்ன சொல்லலாம்? 1 5 4 1 1 6 10 11 12 குரு. அப்ப இந்தியா எல்லாத்துக்கும் நடுநிலையா இருக்காங்களா? எஸ் சார். இந்தியா நடுநிலையா இருக்கு. ஒரு பையன் கூட மிதிப்பா சார். சைனா போடுங்க சார். பாரத் 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 மாத்திட்டாங்களா? மாற்றி புரிஞ்சு நாங்கள. சரி, மாத்தினது சரியான பார்க்க சொல்றியா? தானே இப்படித்தானே மாத்திருக்காங்க. கூட்டுங்க. பாரதம்னு மாத்திருக்காங்க. பாரதம் பாரதம் மாத்தல. பாரத் 6 6ங்கிறது என்ன சொன்னா? செல்வாக்கா, பணம், பணம், பொருளாதாரம், பொருளாதாரம், நகை, எல்லாம் ஆடம்பரம். இப்ப ஆர்டர் பண்ணீங்களா? சைனாவுக்கு சொல்லுங்க. சைனா ஸ்பெல்லிங் சொல்லுங்க. CHINA. வராதா சார் ஃபைனலா? CHINA. கூட்டுங்க. 15 சுக்கரன் வருதியா? எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாவே
6 இயற்கையில 6 அவங்க வந்து எப்படியும் அவங்க பஸ்ல இருக்காங்க. அதுதான் நம்மளே உடனே மாத்த முடியாது. ஐயா பாகிஸ்தான். பாகிஸ்தான் ஸ்பெல்லிங் எவ்வளவு? PA இதுக்கே வராது. இது வந்து கட்சி போட்டுப்பாங்களா? இந்த கட்சி போடுவாங்களா இல்லையா? வராது. கட்சி வராதுங்க ஐயா. ஹெச் வராது. TAN தான், அந்த கட்சியே அடிச்சிருங்க. அவ்வளவுதான். இப்படிதானா? அவ்வளவுதாங்க ஐயா. சரி, இப்ப போடுங்க. இருபத்தஞ்சு வேறா? 25 கேடு வராது. கேடு வந்துச்சா? அது பாம்பு கொத்தத்தானே செய்யும். ஏதாவது ஒரு விலங்கு பண்ணித்தானையா இருக்கு. கேதுனா சுருக்கம். ஏதாவது ஒரு விலங்கத்தை போதை பொருட்கள். ராகு தானே? கேது கேது, ராகு கேது ரெண்டு சேர்ந்தாலே பாம்புத பாம்பு. கர்நாடகம். கர்நாடகாங்கிறது வந்து அவங்க கர்நாடகம். ஸ்பெல்லிங் சொல்லுங்க. கர்நாடா டிஏ பண்ணுவாங்களா? கர்நாடகாவா? கர்நாடகா. சரியான பாருங்க. டிஏ மாத்துங்க, டி போடுங்க. டி இல்ல. கர்நாடகா. எத்தனை வருதுங்க? 10, 15, 19. 1ஆம் நம்பர். கர்நாடகா நல்லா தான் இருக்கு. அவங்க வந்து சூரியன் யாருக்கு கட்டுப்படலாமா? தண்ணி கொடுக்க மாட்டாங்களா? கட்டுப்பட மாட்டாங்களா? யாரு சொன்னாலும். சூரியன் செவ்வாய் இணைவு சார், கோவக்காரங்க. இல்ல 19 மதுரைக்காரங்க எப்படி இருப்பாங்க? என்ன சொல்லுற, எப்படி பேசுவாரு? பேசும்போது சொல்றோம்ல போயிட்டாரு போ அப்படின்னா. நாடுகளை போடுங்க. துபாய். துபாய் போடுங்க. சொல்லுங்க, ஸ்பெல்லிங் சொல்லுங்க. அதான் DAI. ரைட் தாங்கய்யா. ஓகேங்க. 14, 5 5 பிசினஸ் ஸ்கூலையா? நம்ம நாளைக்கு ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன வேலைன்னு சொல்ல போறோம். 108 எண்களுக்கு என்ன மதிப்பு, அதுக்கு என்ன வேலை அப்படிங்கிறத பத்தி நாளைக்கு பார்த்து போறோம். இதெல்லாம் அவங்க பேர் அவங்கதான் வச்சாலும் இயற்கையா வந்துச்சா இல்லையா? அப்ப இயற்கையாக சிலருக்கு அமைந்துவிடும், சிலர்களுக்கு நாம் செயற்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சரியா? சார் இதுக்கு புக்ஸ் எல்லாம் இருக்கா சார்? இதுக்கு எத்தனையோ புக்ஸ் இருக்கு. முதல்ல ஆய்வு பண்ணவர் 0. அதுக்கடுத்து மற்ற தமிழ்நாட்டுல பண்டிட் சேதுராமன்,
அதுக்கடுத்து வந்து நிறைய பேர் ஆய்வு பண்ணிட்டாங்க. பிரபாகர் ராஜு எந்த புக் வாங்கினா நல்லது சார்? எந்த புக்கு வேணாலும் வாங்க வேணாம் நீங்க. வேண்டாமா சார்? சரி. நம்ம சொல்ற விஷயத்த மட்டும் எல்லா புக்கையும் படிச்சு உங்களுக்கு அப்படியே கொடுக்க வாங்கிக்கங்க, அவ்வளவு. இந்த ஜெயபாபா கலைக்குரியர் என்ன கொடுக்குறோமோ, அவர் துரைராஜ் ஐயா என்ன கொடுக்குறாரோ அதை மட்டும் வாங்கிக்கணும். இப்ப அவர் நடத்துறதுக்கு நம்ம நடத்துறதுக்கு எப்படி இருக்கு? ஓரளவு நல்லா மேட்ச் ஆகுது சார். நீங்க ஏதாவது புக் போட்டிருக்கீங்களா சார்? அதெல்லாம் பாருங்க. உங்களுக்கு நான் மெட்டீரியல் தந்துட்டே இருக்கு, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்க அப்படியே குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க தான் தெரியாது. சரி, இப்ப கேள்விக்கு போயிடலாம். கேள்வி பதில் நேரம் வந்துருச்சு. சொல்லுங்க சார். இதுவரைக்கும் நடத்துனதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரியலையா? இல்ல எப்படி இருந்துச்சு? இந்த வகுப்பு எப்படி இருந்துச்சு? எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா இல்ல இல்லையா அப்படிங்கிற கருத்தை சொல்லுங்க. ஐயா தேவையான மெசேஜ் கிடைச்சதுங்கய்யா. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சரா போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்கய்யா. எப்படி எப்படின்னா சார் எங்களை எழுதுறதுக்குள்ள டைம் கொடுக்கணும் சார். நீங்க சொல்ற வாஜகத்தை நாங்க எழுதணும் இல்லவா? அப்பதானே எங்களுக்கு வருது. நீங்க அந்த வீடியோவை போட்டு 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 பாருங்க. நம்பர் கண்டுபிடிக்க. ஓகே சார். இத போட்டு போட்டு நீங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். ஐடியை நீங்க அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க போட்டு 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 பாருங்க, எடுங்க. இப்ப நீங்க எழுதணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா கேட்கிறத விட்டுருவீங்க. ஓகே சார். ஓகே சார். கவனிங்க. எங்க வாத்தியார் வந்து என் பேராசிரியர் சாலமன் வாத்தியா பேசும்போது கவனிக்கணும் வகுப்புல, இல்லைன்னா வைகாது. எழுதுறது அப்ப பாரு, கவனிங்க. காலுக்கு வேலை கொடுது மைண்டுக்குள்ள போட்டோம். இப்ப ஒரு பேரை பார்க்கும்போது அந்த பேருக்குள் எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கு எப்படி பார்க்கணும் சார்? அந்த பேரை எழுதி அந்த லெட்டர்ஸோட நம்பர்ஸ் எல்லாம் எழுதிட்டு அதுல கூட்டல் தொகை வரப்பட்டதை வச்சுட்டு நமக்கு வந்து அது எந்த கிரகங்கிறத சொல்லலாம் சார். அவ்வளவு. இதை மனசுல கூட்டினாலும் சரி, பேப்பர்ல கூட்டினாலும் சரி, உடனே போக 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 உங்களுக்கு பிராக்டிஸ் வந்துடும். ஓகே. சொன்னாரு பாக்கியராஜ் BKR நம்பர் 2 சந்திரன் மறக்காது. அவர் அழகா ஷார்ட்டா சொன்னார்ல. அனந்தன் சார் தேங்க்யூ சார், ரொம்ப அழகா இருந்தது அந்த எக்ஸாம்பிள். நம்பர் 2 அத மாதிரி ஷார்ட்டா இருந்தது. இப்ப நம்பர் 2 மறக்காது. BKR அழகா சொன்னார். அத மாதிரி ஷார்ட்டா இருந்ததுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, என்னன்னு கேட்டாலும் அப்படிதான் சொல்லணும். இப்ப பாருங்க, 3ஆம் நம்பர்னா என்ன சொல்றோம்? CGLS PKR அப்படின்னு சொன்ன மாதிரி CGLS 3ஆம் நம்பர். DMT மாதிரி DMT கம்பி மாதிரி. TMT கம்பி மாதிரி. ஐயா ஞாபகம் வச்சுக்கணும். ஐயா விஸ்வநாதன், நான் ஒரு விவரம் சொல்றேன், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு பாருங்க. 8 வந்து FP 2 எழுத்து தான். 7 வந்து OZ 2 எழுத்து தான். 6 வந்து UVW ஒரே ஃபேமிலி. அவ்வளவுதான். ABCDE 5 வரையில வந்துருது. AIJQ BKR CGLS EHLS TMT அவ்வளவுதான். இது சரியா இருக்குமா? அப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா பாத்துக்கங்க. எப்படி வேணாலும் நம்ம படிச்சோம்னால நல்ல மைண்ட்ல நின்றும் சார். ஒரு பிராஷம் நாளைக்கு இந்த நம்பரை படிச்சுட்டு வாங்க. ஓகே சார். நாளைக்கு வேற படிங்க. நாளைக்கு இந்த நம்பரை மனப்பாடம் பண்ணி வைங்க. இந்த வீடியோ கேட்டு பாருங்க. உங்க மனசுல எண்ணுக்குள் ஒவ்வொரு நம்பருக்குள்ளையும் ஒரு கிரகம் இருக்கிறது. ஒவ்வொரு நம்பருக்குள்ள ஒரு கிரகம் இருக்கு. ஒருத்தர் கேட்கிறாரு 24ஆம் தேதி புரியும் சார். எக்ஸாம்பிளோட சொன்னா கொஞ்சம் புரியுங்கய்யா. எக்ஸாம்பிளோட புரியும்னா முதல் அடிப்படை புரிய வச்சுட்டா தானே எக்ஸாம் போக முடியும். அதாங்கய்யா. இப்ப 24ஆம் தேதி ஜெயலலிதா பிறந்திருக்கு.
அந்த அம்மாவுக்கு என்ன ஆதிக்கம் இருக்கும்? சுக்கிரன் சார். அந்த அம்மா மேக்கப் பண்ணாம வெளியே வருமா? மேக்கப் பண்ணாம வர மாட்டாங்க. அப்ப 24ஆம் தேதி பிறந்தவங்க மேக்கப் பண்ணா தானே வெளியே வர்றாங்க. சுக்கிரன் ஆதிக்கம் சார். சரி ஐயா எம்ஜிஆர் 12ஆம் தேதிங்கய்யா. எம்ஜிஆர் 12 எம்ஜிஆர் உண்மையா பிறந்த தேதி வந்து 11யா? 2 சந்திரனா? 11/1/1917. 12ஆம் தேதி பிறந்திருக்காரு. 12 தேதி விவேகானந்தர் 12ஆம் தேதி பிறந்திருக்காரு. அதெல்லாம் ஆன்மீக நம்பரு. எம்ஜிஆர் 17ஆம் தேதி இல்லையா? எம்ஜிஆர் வந்து 11ஆம் தேதி தான் பிறந்திருக்காரு. ஆனா எல்லாரும் 17ஆம் தேதியை கொண்டாடுறாங்க. சார் 26ஆம் தேதி பிறந்தவங்கன்னா சனிமா இருப்பாங்களா? 26ஆம் தேதி பிறந்தவங்க வந்து அவங்க வந்து வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க. எலிசபெத் ராணி 26ஆம் தேதி பிறந்துச்சு. அந்த குடும்பம் அதோட முடிவு வச்சுங்களா பல பிரச்சனைகளா? 17ஆம் தேதி பண்ணவங்க பிரம்மாண்டமா இருப்பாங்களா? 17ஆ? 16. 16ஆம் தேதி பிறந்தவங்க யாரு? எந்த கிரகம்? கேது. அவ இன்னும் ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கும்ல? ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வருங்களா? குடும்பத்தில் ஈடுபாடு குறைவாகும். 22 சார். 22 4. அது ராகு ஆயுதா? எல்லா இடத்துலயும் பேர் நினைச்சு நிக்க. 22 ராகு படம் காட்டும். பேரு நிலைச்சு நிக்குமா சார்? ஆமா, 22ல பிறந்தவருக்கு பேர் நினைச்சு. ஒரு வெளிநாட்டுக்கு போனா நல்லதா சார்? எங்க வேணாலும் போகலாம். ஆனா யோகம் வச்சுக்கோங்க, நல்ல பேரு நல்ல அமைப்பை வச்சுட்டா எங்க வேணாலும் போய் தொழில் செய்யலாமா இல்லையா? ஐயா 18ங்க ஐயா. இருக்கிற 18 வந்து போராட்டத்தை தரும். செவ்வாய் போராட்டம். 18 நண்பர் போராட்டத்தை தரும். உடம்புல செவ்வாய்ன்றதுனால நிலப்புலன்கள் எல்லாம் இருக்குமா சார்? யாருக்கு? செவ்வாய்க்கு. செவ்வாய்க்கு இருந்தாலும் 18 என்ன அர்த்தம்? வில்லங்கம்னு அர்த்தம். 18 பண்ணி வச்சிருக்காங்க ஐயப்பனுக்கு. ஆனா ஐயப்பனுக்கு 18 பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கோயில் இன்னும் ஏதாவது ஒரு வில்லங்க தூக்கி வச்சாங்க இருக்காங்க. ஐயா 18 கருப்பு. எல்லா கோயிலும் வில்லங்க இருக்குத்தானே. 45 18 9 சொன்னீங்களா வில்லங்க? அப்ப 45 அதே மாதிரி வில்லங்கம் தானா? 45 இருக்காதுமா. ஒவ்வொரு செவ்வாயும் மாறுபடும் இல்லையா? அதுல எது வலிமை எது வலிமை இல்லை நாளைக்கு பார்க்க போறோம். அவசரப்படாதீங்க. நாளைக்கு வந்து இதுக்கு என்ன பலன்? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உங்களுக்கு இதை பத்தி சொல்ல போறோம். 21 பத்தி 21 அதே நாங்க சொல்றோம் ஒவ்வொரு எண்ணுக்கு என்ன பலன். ஐயா சார் சொல்லுவார். ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன 1ஆம் நம்பர்ல இருந்து 108 நம்பருக்கு என்னன்னு சொல்ல போறோம். எது எது என்னென்ன பவர் அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல போறாங்க. சரி, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கிளாஸ் நிறைய விஷயம் டைம் வந்துருச்சு. கிளாஸ் நிறைவு செய்யக்கூடிய நிலம் வந்துருச்சு. ஏதாவது டவுட் இல்லை இல்லையா? ஓகே, see you. Thank you very much. எல்லாம் வல்ல மாயாண்டி சிஸ்டர் எல்லாருக்கும் வாழ்க வாழ்க வளமுடன்.
படபடன்னு அடிச்சிட்டீங்கய்யா ஆ? ஐயா படபடன்னு அடிச்சு விட்டீங்கய்யா மழை பெஞ்ச மாதிரி மழை பெய்யும்போது பையா பெஞ்சா என்ன ஆகும்? நினையும் நினைவு இல்ல, தண்ணி வந்து போர்ஸ் ஆகாது இல்லையா?